24/3/2016 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. ஒரு தந்தை தான், அவர் தான் சிவன். எல்லோருக்கும் அவர் தான் அப்பா. அவர் தான் முதல் நம்பர் நடிகர். இந்த 5000 வருஷ நாடகத்தில் பெரிய ஹீரோ யாருன்னா சிவன் தான், கடவுள் தான். ஆனால் கெஸ்ட் ரோல். 5000 வருஷமா அவர் வரமாட்டார். கடைசி 100 வருஷம் தான் அவர். கடைசியில் நரகத்தையே சொர்க்கமாக்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தையே திருப்பி போட்டு போறார். அந்த மாதிரி நடிகர் அவர் தான் தூய்மையற்றவர்களை தூய்மைப்படுத்துகிற நடிப்பை நடிக்கிறாரு. தந்தை செய்கிற மாதிரி இந்த தூய்மையாக்குற காரியத்தை உலகத்தில் வேற யாருமே செய்ய முடியாது. மனுஷன் முடியுமா? மனிதர்கள் நரகத்தை சொர்க்கமாக்க முடியுமா? முடியாது. மனுஷனை, சாதாரண மனுஷனாக இருக்கிற நம்மளை கோயிலில் வச்சு கும்பிடக்கூடிய தேவதை ஆக்க முடியுமா? முடியாது. கடவுள் தான் இதை பண்ணுறாரு. கேள்வி: சந்நியாசிகளுடைய யோகம் ஸ்தூலமான யோகம். ஆன்மீக யோகத்தை தந்தை மட்டும்தான் கற்றுக் கொடுக்க முடியும். எப்படி? அதுக்கு பதில், சந்நியாசிகள் பிரம்ம தத்துவத்தின் மேலே தான் நினைவின் தொடர்பை ஈடுபடுத்த கற்றுத்தராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? நாம் ஜோதியோட ஜோதியாக கலக்கணும். அப்போ இந்த இந்த பஞ்ச தத்துவத்தோட உயிர் கலந்துடும். ஒட்டுமொத்த இயற்கையும் கடவுள் நினச்சிட்டு நினைங்க. ஆனால் அவர் அப்படியெல்லாம் கிடையாது. அவர் செம்பொன் நிறமான உலகத்தில் ஒரு ஒளிப்புள்ளியாக தான் இருக்கிறார். ஆனால் அவர் இருக்கிற இடம் தான் செம்பொன் நிறமாக இருக்கும். இவங்க இறைவனே செம்பொன் நிறமாக இருப்பார், ஜோதி மாதிரி இருப்பார் நினச்சிட்டு அந்த பிரம்ம தத்துவத்தில் தான் புத்தியை ஈடுபடுத்துறது கற்றுக் கொடுக்குறாங்க. அது உண்மையிலே இறைவன் வசிக்கக்கூடிய இடம், வீடு தான் அது. அதனால் அது ஸ்தூலமான யோகம் ஆயிடுச்சு. தத்துவத்தை பரமாத்மான்னு சொல்ல முடியாது, அதாவது உயர்ந்த ஆத்மான்னு சொல்ல முடியாது. குழந்தைகளை இப்போ நான் இருக்கிற வீடே நானா? கிடையாது தானே, இல்லையா? இப்போ இந்த உடம்பு நாம் இருக்கிற வீடு தான். ஆத்மா இங்கே இருக்குது, ஆத்மா தான் நான், இல்லையா? அதே மாதிரி நாம் இந்த வீட்டை நானுன்னு நினச்சிட்டோம், இறைவன் இருக்கிற வீட்டை அவருன்னு நினச்சிட்டோம். அவர் அங்கே இருக்கிறார், நாம் இங்கே இருக்கிறோம். இதுவும் நாம் கிடையாது, அதுவும் அவர் கிடையாது, இல்லையா? இப்போ பாப்பா சொல்கிறேன், குழந்தைகளாகிய நீங்கள் உயர்ந்த ஆத்மா, அதாவது பரமாத்மானா உயர்ந்த ஆத்மா, பரம்னா உயர்ந்த ஆத்மாவோட நினைவின் தொடர்பை ஈடுபடுத்துறீங்க. அதனால தான் உங்களுடைய யோகத்துக்கு பேர் தான் ஆன்மீக யோகம். மற்றதெல்லாம் உடலால் பார்க்கக்கூடிய பொருள் மேலே புத்தியை செலுத்தி யோகா பண்ணுறாங்க. இப்போ ஒரு இறைவனுடைய சிலை இருக்குதுன்னா அதையே நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த சிலை ஒன்றும் இறைவன் கிடையாது, இல்லையா? அப்போ ஸ்தூல பொருள் மேலே அவங்களுடைய புத்தியின் ஈடுபாடு வைக்கிறாங்க. ஆனால் ஆத்மா, பரமாத்மாவை நினைக்கிற அந்த யோகத்தை இறைவன் தான் கற்றுக் கொடுக்குறாரு. ஏன்னா அவரால் மட்டும்தான் கற்றுக் கொடுக்க முடியும், மற்றவங்க கற்றுக் கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் தான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை, அதான் ஆன்மீக தந்தை. பாடல்: நீ அன்பு கடல் ஆவாய். யாரு அன்பு கடல்? இங்கே இறைவனை, சிவனை நாம் அப்பான்னு தான் சொல்லுவோம். ஏன்னா உடம்புக்கு தனி அப்பா இருக்கிற மாதிரி ஆத்மாவுக்கு அவர் அப்பா. ஸோ அப்பான்னு கூப்பிடுவோம். ஹிந்தியில் அப்பான்னா பாபா, அவ்வளோதான். மற்றபடி சத்யசாய் பாபா அவங்கெல்லாம் கிடையாது, மனுஷங்களே கிடையாது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தினா, சாந்தினா அமைதி, ஓம்னா நான் ஆத்மா, நான் அமைதியான ஆத்மா. குழந்தைங்களே, பலர் ஓம் சாந்தின்னு சொல்கிறாங்க, அதாவது தனது ஆத்மாவுடைய அறிமுகத்தை கொடுக்குறாங்க. ஆனால் தன்னை புரிஞ்சிக்க முடியறது கிடையாது. நிறைய பேர் நிறைய ஈஷ யோகா, மனவளக்கலை, எங்கே போனாலும் ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னுவாங்க. ஆனால் அர்த்தம் தெரியாமல் சொல்கிறாங்க. இங்கே மட்டும்தான் ஓம் சாந்தினா நான் அமைதியான ஆத்மான்னு அர்த்தம் தெரிஞ்சு சொல்கிறோம், இல்லையா? ஓம் சாந்தி என்பதற்கு நிறைய அர்த்தத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. சிலர் ஓம்னா பகவான் சொல்லிடுறாங்க, ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. ஓம் முருகா ஓம் முருகான்னு சொல்லின்னு இருப்பாங்க, இல்லையா? அப்படி கிடையாது. ஓம் சாந்தின்னா ஆத்மா சொல்லுது, ஆத்மாவின், அதாவது என்னுடைய சுய தர்மமே அமைதின்னு அர்த்தம். அதனால் அப்போ பாருங்க, நான் அமைதியான ஆத்மானாலே கோபம் எதுவும் வராது, இல்லையா? அப்போ ஏன்னா என்னுடைய உண்மையான குணம் அமைதி. நம்மளுடைய வீடு பரந்தாமம், இறைவன் இருக்கிற இடம் அவ்வளோ அமைதியாக இருக்கும். எந்த நடிப்பும் இருக்காது, உடம்பே இருக்காது, வெறும் ஆத்மா இருப்போம். அப்போ அமைதியான இடத்துலேருந்து நான் வந்தால் எனக்குள்ளே எப்படி கோபம் வரும்? அந்த அமைதியான இடத்த விட்டு வந்தேன்றதை மறக்கும் பொழுது தான், இப்போ இந்த கோபம் நிறைஞ்ச உலகத்தில் தான் நான் இருக்கிறேன்னு நினைக்கும் போது தான் கோபம் வந்துடுது. உண்மையில் இங்கே சும்மா நடிக்க தான் வந்திருக்கிறோம், அங்கேருந்து வந்திருக்கிறோம், மீண்டும் அங்கேயே போயிடும். இப்போ பாபா சொல்கிறேன், சுய தர்மமே அமைதி தான். அதனால தான்
சாந்தி, அதாவது நான் சாந்தி சுரூபமான ஆத்மான்னு சொல்றாங்க. அப்ப உண்மையிலே நீங்க யாருன்னா உடம்பு கிடையாது, இங்க இருக்கிறதா. அப்ப இது என்னது? என்னோட உடம்பு. இப்ப இது என்னோட ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸே நானா? கிடையாது. ட்ரெஸ்ஸு நான்னா பைத்தியக்காரன் சிரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் உடம்புன்றது ஆத்மாவுடைய ட்ரெஸ்ஸு, அவ்வளோதான். இந்த ட்ரெஸ்ஸு அழுக்காயிடுச்சுன்னா அது போய் வேற ட்ரெஸ் எடுத்துக்கும், அதாவது மறுபிறவி எடுத்துக்கும். அப்ப இது என்னுடைய சரீரம், இதன் மூலமாக நான் காரியம் செய்கிறேன். எவ்வளவு ஈஸி இதை ஞாபகப்படுத்திக்கிது. அப்போ ஒவ்வொரு வினாடியும் நான் ஆத்மா கண் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நான் ஆத்மா கால் வழியாக நடக்கிறேன், இப்படி நீங்கள் பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி தந்தையும் கூட ஓம் சாந்தின்னு சொல்கிறாரு. ஆனால் நான் அனைவரின் தந்தையாக இருக்கிற காரணத்தினால, விதை ரூபமாக இருக்கிறதுனால, படைப்பு எனும் மரம், அதாவது கல்ப விருட்சத்தின் முதல் இடை கடைசியை தெரிஞ்சு இருக்கிறேன். பாருங்க, அப்ப இறைவன் இருக்கிற இடம் இதுதான். நாம இந்த பூலோகத்தில் இருக்கிறோம், இறைவன் இங்கே செம்பொன் நிறமான இடத்துல நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார். நாமளும் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே இப்படி தான் இருக்கிறோம். அப்ப ஒரு விதை மாதிரி இறைவன் இருக்கிறார், மேலே கீழே இருக்கிறது தான் நாம. அப்ப ஒரு மரத்துடைய விதையில தான் மரத்துடைய முழு ஞானம் இருக்கும். அந்த மாதிரி இந்த இவர் விதை ரூபமா இருக்கிறதுனால சிருஷ்டியோடைய முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அவருக்கு ஞானம் தெரியுது. அதனால தான் நமக்கு சொல்றாரு, நீங்க தான் தேவதையா இருந்தீங்க, இப்ப மீண்டும் தேவதையா ஆகணும். அவரும் ஆத்மா தான். ஆனா ஆத்மாக்களுக்கு எல்லாம் அப்பா. ஏதாவது மரத்தை பார்த்தீங்கன்னா அதோடைய முதல் இடை கடைசியை தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு புளிய மரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த புளியங்கொட்டையிலேருந்து ஒரு 2 இலை தான் வந்திருக்கும், உங்களுக்கு தெரியும் பார்த்த உடனே. ஆனால் இந்த மனித சிருஷ்டி மரத்தை பற்றி மட்டும் தெரியல. அதை இறைவன் தான் இப்போ நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் அந்த விதை, புளிய மரத்தோடைய விதையாகட்டும், தக்காளி செடி விதையாகட்டும், எல்லாமே ஜடமானது, அது வாயை திறந்து பேச முடியாது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு மரம் மாதிரி தானே இருக்குது, தலைகீழ மரம். ஸோ இந்த கல்ப விருட்ச மரம் இதையுடைய ஆரம்பத்துலேருந்து முடிவு பற்றி உங்களுக்கு தெரியாது, ஆனால் நான் தெரிஞ்சிருக்கிறேன்ட்டு இறைவன் சொல்கிறார். ஸோ இந்த முரளியெல்லாம் யார் பேசுகிறோம்? டைரெக்டாக சிவனே பேசுகிறத நம்ம சொல்கிறோம், அதை அப்படியே படிக்கிறோம். இறைவன் சொன்ன ஒரு வார்த்தை விடாமல் நான் தெரிஞ்சிருக்கிறேன், என்னை ஞான கடல்னு சொல்கிறாங்க. நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த சிருஷ்டியோடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை உள்ள ரகசியத்தை உட்கார்ந்து புரிய வச்சுட்டு இருக்கிறேன். இது நாடகம், இதோடைய நடிகர்களாக நீங்க இருக்கிறீங்க, நானும் கூட நடிகன் தான்ட்டு பாபா சொல்றார். அவருக்கும் ஒரு பார்ட் இருக்கு, இந்த ஞானத்தை கொடுக்குற பார்ட். ஒரு வயோதிகர் உடல்ல இந்த ஞானத்தை சொல்றாரு. அவர் எப்படி சொல்றாருன்னா, அவரு ஒளிப்புலி மாதிரி தான் இருக்காரு. நாமே பிறவி சக்கரத்துல வரும், அவர் வர்றது கிடையாது. கடைசி 100 வருஷம் இந்த வயோதிகர் இந்த தாத்தா உடல்ல இறைவன் ஞானத்தை கொடுக்குறாரு. இறைவன் இவருக்கு பிரம்மான் பேர் வச்சு இவர் வாய் வழியா இந்த ஞானத்தை கேட்குறவங்கள பிரம்மகுமார் குமாரிகள் அப்படின்னு சொல்றாரு. ஓ பாபா, பதித்த பாவனா நடிகராகி வாங்க, தூய்மையற்ற எங்களை தூய்மை ஆக்குங்கன்னு குழந்தைங்க சொல்றாங்க. நான் நடித்து கொண்டிருக்கிறேன்னு தந்தை சொல்றாரு. இந்த சங்கம யுகத்துல தான் என்னுடைய நடிப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடைசி 100 வருஷம் தான் இறைவன் வரார். அந்த 100 வருஷத்துக்கு பேர் சங்கம யுகம். சங்கம யுகம்னா இறைவனும் குழந்தைகளும் சந்திக்கிற யுகம். அப்போ இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கிறாரு. எனக்கு என்னுடையது என்று சரீரம் கிடையாது. சிவனுக்கு சரீரம் கிடையாது, அதனால தான் லிங்கம் வச்சு கும்பிடுறாங்க இல்லையா. நான் இந்த பிரம்மாவுடைய சரீரத்தின் மூலம் என்னுடைய நடிப்பை நடிக்கிறேன். என்னுடைய பேர் சிவன் என்பதாகும். இதுதான் பெரிய விஷயம். கீதையில கூட இருக்கும், கோடியில சிலர் தான் என்னை புரிஞ்சுக்க முடியும்னு. இப்போ இவர் பேர் வெங்கடாஜலபதினா இவரை எல்லாரும் தான் பார்க்க முடியும், வெங்கடாஜலபதி இப்படி இருக்கிறாருன்னு சொல்ல முடியும். ஆனால் சிவனை பார்த்தா சொல்ல முடியாது, ஏன்னா அவருக்கு உடம்பு கிடையாது. வேற ஒருத்தர் உடம்புல சொல்றாரு, அப்போ உள்ள ஒருத்தர் இருக்கிறாருன்னு எல்லாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதான் சொல்றாரு. ஏன்னா பாருங்களா, இதே உடம்புல தான் இவருக்கு இறைவன் பிரம்மான் பேர் வைக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இவருக்கு வேற ஒருத்தர் பேரு. ஸோ அவருடைய ஆத்மாவும் இருக்குது, சிவனுடைய ஆத்மாவும் இருக்கு. ஒரே உடம்புல 2 உயிர் இல்லையா, ஓருடல் ஈருயிரா இருக்கிறாங்க. அப்ப புரிஞ்சிக்க முடியாது மற்றவங்களால. என்னுடைய பேரு சிவன். குழந்தைங்களுக்கு தான் இதையெல்லாம் அவர் புரிய வைப்பார். அப்போ யாரு கேட்கணும்னு உட்கார்றாங்களோ அவங்களுக்கு தான் புரிய வைக்க முடியும், எல்லாருக்கும் புரிய வைக்க முடியாது இல்லையா. பாடசாலை ஏதோ குழந்தைங்களுக்கோ அல்லது விலங்குகளுக்கோ இருக்கிறது கிடையாது. ஏதோ குரங்குகளுக்கோ அல்லது விலங்குகளுக்கோ இருக்கிறது கிடையாது. ஸ்கூல் யாருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க? குழந்தைங்களுக்கு தான்
சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா, ஆடு மாடுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த 5 விகாரங்கள் இருக்கிற காரணத்தினால உங்களுடைய முகம் மட்டும் மனுஷன் மாதிரி இருக்குது, ஆனால் நீங்கள் செய்கிற காரியங்கள் குரங்கு மாதிரி இருக்குதுன்னு தந்தை சொல்றாரு. அதனால தான் ஆஞ்சநேயருக்கு குரங்கு முகம் காட்டியிருக்கிறாங்க. அதோடைய அர்த்தம் என்னன்னா, குரங்கு அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது, நம்மளுடைய குணம் குரங்கு மாதிரி இருக்கும்போது இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து தேவதையா ஆக்குறாரு அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப அனைவருமே தன்னை பதீதமானவர் என்று தான் சொல்லிக்கிறாங்க. அப்ப ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா ஒரு ராமரை தவிர வேற யாருமே அவருடைய புத்தியில கிடையாது. அந்த மாதிரி நமக்கு ஒரு இறைவன் சிவனை தவிர வேற யாருமே புத்தியில கிடையாது. அப்படி ஆகி நாம தேவதை ஆகிறோன்றது அதோடைய அர்த்தம். எல்லாருமே பாருங்க, மனிதர்களுடைய காரியங்களே இன்னைக்கு குரங்கு மாதிரி இருக்குது. எல்லோருமே தன்னை நான் தூய்மையற்றவன், நீங்க தூய்மையானவரேன்னு கோயில்ல வந்து கும்பிடுறாங்க. ஆனா தூய்மையற்றவன் சொல்றீங்களே, உங்களை யார் தூய்மை ஆக்குறது? யார் வந்து தங்களை தூய்மை ஆக்குறாங்கன்ற விஷயத்தை உலகத்துல யாருக்குமே தெரியல. பதீத பாவனர், உங்களை தூய்மை ஆக்கக்கூடியவர் யாரு? யாரை கூப்பிட்டீங்களோ அவரை பத்தி கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்க முடியறது கிடையாது. ஆனா பாட்டு மட்டும் பாடுறாங்க, ரகுபதி ராகவ ராஜாராம் பதித பாவன சீதாராம்னு. அப்ப இறைவனை அதை கூப்பிடுறாங்க, ஆனா எந்த இறைவனை கூப்பிடுறேன்னு தெரியாம அவங்க பாடிட்டு இருக்கிறாங்க. நாம அனைவருமே நடிகர்கள்னு கூட தெரிஞ்சுக்கல. ஏதோ சீரியஸா நடிச்சுக்கிறாங்க. சீரியஸா இல்லையா, எல்லா வேலையுமே கோபம்லாம் ஏன் வருது? சீரியஸா இது சும்மா நடிப்பு, சுகதுக்கத்துக்கான நடிப்பு. நாடகம் முடிஞ்சிச்சுன்னா டக்குன்னு கிளம்பிடணும் அப்படிங்கிற விஷயத்தை யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. நாம எல்லோரும் நடிகர்கள் தான். ஆத்மாக்களாகிய நாம தான் இந்த சரீரம்ன்ற ட்ரெஸ் அணிஞ்சு நடிப்பை நடிக்கிறோம். மற்றபடி ஆத்மா எங்க இருந்து வருது? பரந்தாமத்துல இருந்து வந்து நடிப்பை நடிக்குது. பாரதத்துல தான் அனைத்து விளையாட்டும் உருவாகி இருக்கு. தூய்மையான பாரதத்தை இவ்வளவு பதீதமாக, அதாவது அழுக்காக ஆக்குனது யாரு? ராவணன். அப்ப பாருங்க, ஆத்ம உணர்வுல இருந்த நீங்க தேக உணர்வு வரும்போது தான் கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், சரீர கவர்ச்சின்னு 5 விகாரங்களுக்கு மாத்துறீங்க. இந்த 5 விகாரங்கள் தான் ராவணன்றது. மற்றபடி ராவணன் 10 தலை தூக்கிட்டு இல்லை. இந்த 5 விகாரங்கள் ஆணிடமும் இதே 5 விகாரங்கள் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். அது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது தேக உணர்வுனால. ஸோ அந்த ராவணன் கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கணும்னா, நான் தேகம் இல்லை அழிவற்ற ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விடுதலை ஆயிடுவீங்க. இப்ப இறைவன் சொல்றாரு, அப்ப உங்களை தூய்மை அற்றவனா ஆக்குனது யாருன்னு கூட யாருக்குமே தெரியல. பரந்தாமத்துல இருந்து ஆத்மா வந்து நடிக்குது. அப்ப நம்மள தூய்மையற்றவனா ஆக்குனது யாரு? இந்த சொர்க்கமாக இருந்த பாரதத்தை நரகமா ஆக்குனது யாரு? ராவணன். ராவணனுடைய ராஜ்யம் என்னவோ இலங்கையில மட்டும் இருந்துச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒட்டுமொத்த உலகமும் இன்னைக்கு இலங்கையா தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே அடிமையா தான் இருக்கிறோம் மாயாவுக்கு. ராவணன், மாயா, சைத்தான், சாத்தான் எல்லாமே ஒண்ணுதான். தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு உங்களை அழைச்சிட்டு போறார். எல்லைக்குட்பட்டு நான் இந்த உடம்பு நினைச்சிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த உடம்புக்குன்னு ஒரு அப்பா, இந்த உடம்புக்குன்னு ஒரு அம்மா, அண்ணன், தங்கச்சி, பிடிச்சவங்க, பிடிக்காதவங்க, சொந்தக்காரங்க, ஒரு ஒரு எல்லைக்குள்ள மாட்டிக்கிறீங்க. ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆத்மாவுடைய தந்தை இறைவன். அதே தந்தை தான் உங்களுக்கும் அப்பா, அதே தந்தை தான் இவங்களுக்கு அப்பா, இவங்களுக்கு அப்பா, இவங்களுக்கு அப்பா, எல்லாருக்கும் அப்பா. எல்லைக்கு அப்பாற்பட்ட குடும்பம் ஆயிடுது. அப்ப இங்க என்ன நடக்குது? உண்மையிலே குடும்பம் இல்லையா? நம்ம அப்பா சொல்லி கொடுக்குறாரு, அப்ப எல்லைக்கு அப்பாற்பட்ட குடும்பத்தினரா ஆயிடுறீங்க. பாபா சொல்றாரு, குழந்தைகளே, இந்த சிருஷ்டி முழுவதுமே ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்ட தீவு மாதிரி. அவங்க ராமாயணத்துல எல்லைக்குட்பட்ட இலங்கையை காட்டுறாங்க. ஆனா ஒட்டுமொத்த உலகமும் எல்லைக்கு அப்பாற்பட்ட இலங்கையாக ராவணனுடைய ராஜ்யத்துல மாட்டிக்கிட்டு துக்கத்தை அனுபவிக்குது. ஆனா இதுக்கு முன்னாடி இதே உலகம் ராமராஜ்யமாக, அதாவது இறைவனுடைய உலகமாக இருந்துச்சு. இப்ப ராவண ராஜ்யம் ஆயிடுச்சு. பாபா ராமராஜ்யம் எங்க இருந்தது அப்படின்னு குழந்தைங்க கேட்குறாங்க. குழந்தைகளே, ராமராஜ்யம்ன்றது சொர்க்கத்தை தான் சொல்றாரு. குழந்தைங்க சொல்ற, குழந்தைங்களே அதுவும் இங்கே தான் இருந்துச்சு. அதைத்தான் எல்லோரும் விரும்புறாங்க. அப்படியே சனிக்கிழமான பெருமாள் கோயில்ல மயங்கி பாடுறாங்களே பஜனை. ஏன்? சொர்க்கத்தின் ராஜாவா இருந்தாருன்றதுனால. இதுதான் அப்படி இருந்துச்சு, நீங்க தான் அப்படி இருந்தீங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அதை ஆகணும்ட்டு விரும்புறாங்க. பாரதவாசிகளாகிய நீங்க தேவி தேவதை தர்மத்தை சார்ந்தவங்க.
இந்து தர்மத்தவர்கள் கிடையாது. இந்துக்கள் என்ன பண்றாங்க? தேவதைகளை வணங்குறாங்க. ஆனா இறைவன் என்ன சொல்றார்? நீங்க இந்துக்கள் கிடையாது, தேவதைகளே நீங்க தான், இல்லையா? அப்ப இப்போ பாருங்க, நம்ம அப்பா அம்மா கூட நம்மள இந்த அளவுக்கு கொஞ்சம் இருக்க மாட்டாங்க. 5000 வருஷம் முன்னாடி இந்த ஞானத்தை கேட்டோம் அவர்கிட்ட, அப்புறம் மறந்துட்டோம். 5000 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்துட்டோம், இறைவன் நம்மளை கண்டுபிடிச்சிட்டார். அதனால எப்படி சொல்றாருப்பாங்க, இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுத்த செல்ல குழந்தைகளே, நீங்க தான் முதல்ல இந்த பாரதத்துல இருந்தீங்க. அப்போ இந்த பாரதம் சொர்க்கமா இருந்துச்சு. உங்களுக்கு அந்த சத்தியுகத்தின் ராஜ்யத்தை யார் கொடுத்திருந்தது? கண்டிப்பாக சொர்க்கத்தை உருவாக்கிய இறை தந்தை தானே இந்த ஆஸ்தியை கொடுத்திருப்பாரு. எவ்வளவு பேர் பாருங்க வேற வேற மதங்கள்ல மாற்றம் அடைஞ்சு போயிட்டாங்க, இல்லையா? நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க? கிறிஸ்டினா முஸ்லிமா மாறி போயிட்டாங்க. முஸ்லிம்களின் ராஜ்யம் இருந்தபோது பலரையும் முஸ்லிம்களை ஆக்குனாங்க, இல்லையா? அப்ப கிறிஸ்தவர்களின் ராஜ்யத்தின் போது பலரை கிறிஸ்தவர்களாக ஆக்குனாங்க. பௌத்தர்களின் ராஜ்யமே இங்கே இல்லாதிருந்த போதும் கூட பலரை பௌத்தர்களாக ஆக்குனாங்க. இங்க புத்த மதத்தை சார்ந்தவங்க யாரும் ராஜ்யத்தை உருவாக்கல, இல்லையா? அப்பவுமே கூட அவங்க மதஸ்தாபர்கள் என்ன பண்ணாங்க? இங்க பௌத்தர்களாக ஆக்கிடுறாங்க. தனது தர்மத்துக்கு மாறிட்டாங்க, உங்க மதத்துக்கு மாறிடுறாங்க. ஆதி சனாதன தர்மம் மறைஞ்சு போகும் பொழுது பிறகு அந்த தர்மங்கள் ஸ்தாபனை ஆகுது. இப்ப பாருங்களா, தேவதை தர்மம் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் எந்த மதமும் வராது. அந்த தேவதைகள் எப்ப கீழான நிலை அடையறாங்களோ அப்பதான் மற்ற தர்மத்தினர்கள் வராங்க. ஆக தந்தை பாரதவாசிகளாகிய உங்கள் அனைவருக்குமே சொல்றாரு, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளை, நீங்க அனைவரும் ஆதி சனாதன தேவி தேவதை தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தீங்க. நீங்க தான் முழுசா 84 பிறவி எடுத்தீங்க. பிராமணர்களாகவும் தேவதைகளாகவும் சத்திரியர்களாகவும் அப்புறம் என்னது வைஷ்யர்களாகவும் சூத்திரர்களாகவும் பல வர்ணங்கள்ல வந்தீங்க. இப்ப மீண்டும் பிராமண வர்ணத்துல வந்துட்டீங்க. எதுக்கு வந்திருக்கிறீங்க பிராமணர்களாக? தேவதா தர்மத்துல போறதுக்காக. பிராமண தேவதாய நமக அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல பிராமணர்களின் பேரை எடுக்கிறாங்க. பிராமணர்கள் தான் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குனாங்க. இதுதான் பாரதத்தின் மிக பழமையான யோகம். 5000 வருஷம் முன்னாடி இந்த யோகத்தை கத்துக்கிட்டதான் எல்லாம் தேவதை ஆனாங்க. யார் ஆனாங்க? நாம தான் ஆனோம், இல்லையா? சரி, முதல்ல ராஜயோகம் தான் இருந்துச்சு. அதை குறித்த வர்ணனை தான் கீதையிலும் இருக்குது. கீதையின் யோகத்தை யார் கற்றுக் கொடுத்து இருந்தது? இதை பாரதவாசிகள் மறந்துட்டு யார் பேரை போட்டாங்க? கிருஷ்ணர் பேரை போட்டாங்க. அதனால இப்ப இறைவனே சொல்றார், குழந்தைகளே, யோகத்தை நான் தான் கற்றுக் கொடுத்திருந்தேன். இது ஆன்மீக யோகமாகும். மற்ற அனைத்தும் சரீர சம்பந்தப்பட்ட யோகமாகும். இதுதான் பெரிய விஷயம். ஆத்மாவை நினைக்கிற யோகத்தை ஆத்மாவாவே இருக்கிற இறைவன் மட்டும்தான் கற்றுக் கொடுக்க முடியும். அவர் உடலை எடுக்கிறது கிடையாது. கிருஷ்ணர் எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? அவரே உடல்ல வந்துட்டாரு, அப்புறம் எப்படி, இல்லையா? இப்ப பாப்பா சொல்றேன், பிரம்மத்துல நினைவின் தொடர்பை ஈடுபடுத்துங்கன்னு சன்னியாசிகள் ஸ்தூலமான யோகத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த பிரம்ம மகா தத்துவம் பரந்தாமம் அவங்க தியானத்துல இருக்கும்போது காட்சி கிடைக்கும், அப்படியே செம்பொன் நிறமா அப்படியே ஜோதி மாதிரி. உடனே இறைவன் அப்படி இருக்கிறாருன்னு சொல்லிடுறாங்க. அப்ப நினைவை ஈடுபடுத்துங்க அந்த தத்துவத்துலன்னு சொல்றாங்க. அது ஸ்தூலமான யோகம், அது தவறும் கூட. ஏன்னா பிரம்ம தத்துவம் இறைவன் வசிக்கக்கூடிய வீடு தான், பரந்தாம அவர் இருக்கிற இடம் தான். அது ஒன்றும் பரமாத்மா கிடையாது. தந்தைய மறந்துட்டாங்க, நீங்களும் தான் மறந்து இருந்தீங்க. நீங்க உங்க தர்மத்தையே மறந்துட்டீங்க. என்ன நம்ம தர்மம்? தேவி தேவதா தர்மன்றதை மறந்துட்டீங்க. என்ன பண்ணுவோம்? மறந்து அந்த தேவதைகளை வணங்கிட்டு இருக்கிறோம். நீங்க தான் அதுன்றதே மறந்து பாருங்க. ஏன்னா இதுவும் நாடகத்துல பதிவாகி இருக்குது. வெளிநாட்டுல யோகம்ன்றது ஒரு வார்த்தையே கிடையாது. எல்லாமே இந்தியா வந்து தானே கத்துட்டு போறாங்க, இல்லையா? ஹடயோகம் கூட ராஜயோகமும் ஹடயோகமும் சரி, அதாவது கையை காலம் அடக்கி பிராணாயாமம் இதெல்லாம் பண்றாங்களா, அதெல்லாம் ஹடயோகம். ஹடயோகமா இருந்தாலும் சரி, ராஜயோகமா இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த இந்தியாவில தான் உருவாகுது.
அந்த துறவர மார்க்கத்தின் சன்னியாசிகள் ராஜயோகத்தை ஒருபோதும் கற்றுக் கொடுக்க முடியாது இல்லையா. அவங்க மனைவியை விட்டுட்டு காட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க எப்படி இந்த யோகத்தை கற்றுக் கொடுக்க முடியும்? ஏன்னா இந்த யோகம் லக்ஷ்மி நாராயணன் அது இல்லற மார்க்கம் தான், அதை உருவாக்குறதுக்கு தான் இந்த யோகமே. அப்போ ஒன்றா இருந்தாலும் தூய்மையா ஆத்மாவை பார்க்குற அந்த யோகத்தை அவங்க கற்றுக் கொடுக்க முடியாது. யாருக்கு தெரியுமோ அவங்க தான் கற்றுக் கொடுக்க முடியும். சன்னியாசிகளோ ராஜ்யத்தை வேண்டான்னு விட்டுட்டு போகிறவங்க, அவங்க எப்படி ராஜ்யத்தை அடையிற யோகத்தை கற்றுக் கொடுக்க முடியும்? இது எவ்வளோ பெரிய சூப்பரான விஷயம் இல்லையா. அப்போ கோபிச்சந்த் ராஜாவின் உதாரணம் கூட இருக்குது இல்லையா. ராஜ்யத்தை விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டாரு, அவருடைய கதையும் இருக்குது. சன்னியாசிகளோ ராஜ்யத்தை விட வைப்பவர்கள், அவங்க எப்படி ராஜயோகம் கற்றுக் கொடுக்க முடியும்? அப்போ இது ஒரு கதையாம், துல்லியமாக தெரியல. என்னன்னா ஒரு ராஜா எவ்வளோ சுகபோகமாக இருப்பார், அவருக்கு ஒரு துக்கம் வந்து கடைசி நேரத்தில் அந்த ஆன்மீக தேடல் வந்து ஒரு சாமியார்ட்ட போனால், இதுக்கெல்லாம் காரணமே உன்னுடைய ராஜ்யம்தான், விட்டுடு விட்டு போயிட்டார். அது ஜனக மகாராஜா, இது வேற கோபிச்சந்த் கதை. அப்போ அப்படி ராஜாவையே பதவியை விட்டுட்டு போக வைக்கிறவங்க எப்படி ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியும்? ஏன்னா இங்கே ராஜ்யத்தை அடையிற யோகம் நமக்கு கற்றுக் கொடுக்குற ராஜயோகம். அப்போ இந்த சமயத்தில் முழு மனித சிருஷ்டி மரமும் உளுத்து போன நிலைக்கு வந்துடுச்சு. இப்போ விழுந்தே விட்ட மாதிரி தான் இல்லையா, அப்படி ஃபோன் ஊதுனா ஊந்துடும், அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது மனித சிருஷ்டி மரம். எந்த மரம்னாலும் உளுத்து போன நிலைக்கு வந்துடுச்சுன்னா அதை வெட்டி சாய்க்க வேண்டியுள்ளது, இல்லைன்னா ரிஸ்க்கு தான் இல்லையா, வெட்டி தான் சாய்க்கணும். அதேமாதிரி இந்த மனித சிருஷ்டி மரமும் இன்னைக்கு உளுத்து போச்சு, அதை எப்படி பாபா வெட்டி சாய்ப்பார்? உலக அழிவு, அதான் உலக அழிவு இல்லையா. அதுக்குள்ளே நமக்கு ஞானத்தை கொடுத்து கண்ணாக உருவாக்கிறார். அடுத்த கண்ணு நாம் அதுலேருந்து வந்துட்டோம், அதுலேருந்து செத்து வந்துட்டோம், தேவதை ஆகிறோம், அடுத்த ஜென்மத்தில் இருக்கிறோம். ஸோ மற்றதை பற்றி நம்மளை தாக்காது. இப்போ பாபா சொல்கிறாரு, அதே மாதிரி இந்த மனித சிருஷ்டி மரம் கூட தமோ பிரதானமாக இருக்குது, இதில் எந்த சாரமும் கிடையாது, இது கண்டிப்பாக விநாசம் ஆக போகுது, இதுக்கு அழிவு ஆக போகுது. இதுக்கு முன்னாடியே ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இங்கே ஸ்தாபனை செய்ய வேண்டி இருக்கும். இப்போ உலக அழிவுக்கு முன்னாடி தேவதைகள் எல்லாம் உருவாக்கிடணும். அப்போ எப்படி உருவாக்குறது? நாம தான் உருவாக்கணும், சேவை செய்யணும் இல்லையா. சரி, சத்யுகத்தில் துர்கதியில் யாருமே இருக்கிறது கிடையாது. சத்யுகத்தில் யாருமே இப்போ எல்லாம் கோயிலுக்கு எதுக்கு வராங்க? ஒரு துக்கம் இருக்குது, ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்குது, அங்கே அந்த வேலையே இருக்கா. துர்கதி ஆனால் தான் அந்த வேலையே தேவை, துர்கதி இல்லையா. அங்கே துர்கதியே கிடையாது, எல்லாருமே அவ்வளோ குஷியாக இருப்பாங்க. வெளிநாட்டில் போய் யோகம் கற்றுக் கொடுக்குறாங்க, ஆனால் அது எல்லாமே ஹடயோகம் தான், கொஞ்சம் கூட அதில் ஞானமே கிடையாது. பலவிதமான ஹடயோகங்கள் இருக்குது, ஆனால் ராஜயோகம் ஒன்றே ஒன்று தான், அது இங்கே மட்டும்தான் கிடைக்கும், அதை கற்றுக் கொடுக்குறது இறைவன் மட்டும்தான். இது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த யோகத்துக்கு லட்ச லட்சமாக கோடி கோடியாக செலவு பண்ணுறாங்க, ஆனால் இங்கே முழுக்க முழுக்க ஃப்ரீயாக இருக்குது, ஆனால் இங்கே ரொம்ப கம்மியாக தான் வரும். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லையா. அப்போ இது ஆன்மீக யோகம், ஆத்மாவுக்கான யோகம். மற்ற எல்லாமே ஸ்தூலமாக உடலுக்கான யோகம். கை காலம் மடக்குனா என்ன ஆகும்? ஆஸ்துமா சரியாகும், கைகால் சரியாகும், அப்படி தான் சொல்ல முடியும். ஆனால் இங்கே எல்லாமே சரியாயிடும், ஏன்னா ஆத்மாவே சரியாயிடுச்சுன்னா எல்லாம் போயிடுமே, ஏன்னா அந்த பாவ கணக்குனால தானே வர்றது. அப்போ மனிதர்களுக்கு தான் அங்கே கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே நான் யார்? நான் சுயம் பகவானே உங்களுக்கு நேரடியாக, அதுவும் கல்பத்தில் ஒரே ஒரு முறை இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறேன், வேற யாரும் இதை கற்றுக் கொடுக்க முடியாது. என்னை மட்டும் நீங்கள் நினைவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய அனைத்து பாவங்களும் நீங்கிடும்னு தந்தை சொல்கிறாரு. அப்போ அந்த பாவம் தான் நமக்கு உடல் வியாதியா, கடன் தொல்லையா, மனவியாதியா எல்லாமே வர்றது காரணம் என்னது? சேர்த்து வச்ச பாவம். அப்போ அவரை நினைவு செய்ய 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 ஆட்டோமேட்டிக்காக எப்படி தான் போகுன்னே தெரியாது, முழுக்க அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கணும். டக்கு டக்கு கரெக்டான அந்த டைமில் காசு வரும், கரெக்டாக அந்த டைமில் பிரச்சனை தீரும், ஆச்சரியமாக இருக்கும். அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணும்? பாபா நினைவில் குஷியாக இருங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்னை மட்டும் நினைவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய அனைத்து பாவங்களும் நீங்கிடும்னு ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஹடயோகிகள் ஒருபோதும் இப்படி சொல்ல முடியாது. ராகவேந்திரா சொல்ல முடியுமா, என்னை மட்டும் நினைங்கப்பா உனக்கு எல்லாம் சரியாயிடும், நினச்சின்னு தான் இருக்கிறாங்க, என்ன சரியாயிடுச்சு இல்லையா. அப்போ
அவங்க சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்களே ஒருத்தரை தேடிட்டு தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு யாருன்னு தெரியாது. அதனால என்ன நினைங்கன்னு யாரும் சொன்னதும் கிடையாது இல்லையா. தந்தை ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். யாருமே சொன்னதில்லை. இயேசுவும் என்ன நினைக்க சொல்லலை, நபியும் நினைக்க சொல்லலை, வள்ளலாரும் நினைக்க சொல்லலை, ராகவேந்திராவும் நினைக்க சொல்லலை. இவங்களுக்கு புரியல. அவங்க முன்னாடி உட்கார்ந்தோடனே அவங்களுக்கு ஒரு தூய ஆத்மாவுக்கு கொஞ்சம் சக்தி இருக்கும். அந்த சக்தியை பார்த்து மயங்கி அவங்களே கடவுள்னு நினச்சிடுறாங்க. இப்போ பாப்பா, ஏன்னா கடவுளை தேடி போகும்போது இதுக்கு உண்மையான கடவுளாக இருக்குமா, இவங்க உண்மையான கடவுளாக இருக்குமா தேடி அந்த பாவனைக்காக அதோடைய பலனாக அவங்க வீட்டில் இருக்கிற ஏதோ வியாதியோ ஏதோ ஒன்று தீருது. தீர்ந்த உடனே என்ன நினச்சிடுறாங்க, எங்கே கடைசியாக போயிட்டு வந்தாங்களோ அவங்கள கடவுளாக்கி விட்டுறாங்க. அப்போ அடயோகிகள் இப்படி சொல்ல முடியாது. தந்தை ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். இது புது விஷயம். தந்தை இப்போ உங்களை ஆத்ம அபிமானிகளாக ஆக்கிட்டு இருக்கிறாரு. ஆத்ம அபிமானினா என்ன அர்த்தம்? ஆத்ம அபிமானி, தேக அபிமானி. ஆத்ம உணர்வு, நான் ஆத்மான்ற உணர்வுக்கு எடுத்துட்டு வர்றாரு. அழியக்கூடிய உடல் கிடையாது, நான் ஆத்மா ஒலியா இருக்கிறேன், அதே ஒலி தான் அங்கேயும் இருக்கு, அதே ஒலி தான் இங்கேயும் இருக்கு, அதே ஒலி தான் இங்கேயும் இருக்குன்னு ஆத்ம உணர்வுடையவராக ஆக்குறாரு. அந்த ஆத்ம உணர்வு வரும்போது தான் அவ்வளோ சக்தி கிடைக்கும் இல்லையா. தேகாபிமானிலேருந்து ஆத்ம அபிமானி ஆக்கிட்டு இருக்கிறாரு. தந்தைக்கு தேகம் கிடையாது. அதனால பிரம்மா பாபாவுடைய உடல்ல தான் வர்றாரு. இவருடைய பேரையே மாத்திடுறாரு இல்லையா. இவருடைய உடல்ல தான் வர்றாரு. ஆனா இவருக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு லேக்ராஜ். இறைவன் வந்தோடனே இவருக்கு என்ன பேர் வைக்கிறார்? பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பேர் எப்போ மாறும்? குழந்தை பிறக்கும் போது தான் பேர் வைப்பாங்க. அதுக்கு முன்னாடி அது வேற ஒரு உடம்புல இருக்கும். ஆனா இங்கே நமக்கு எல்லாருக்குமே ஒரே உடம்பு, ஆனா வேற பிறவி இல்லையா. அப்ப இறைவனுடைய குழந்தை பிரம்மாவை தாயாக்கி வர்றதுனால பிரம்மகுமார் குமாரினால ஒவ்வொருத்தரும் பேருக்கு முன்னாடி இனிஷியலா என்ன போட்டுக்கிறோம்? பிகேன்னு போட்டுக்கிறோம். பிகேனா பிரம்மகுமாரி. அப்ப சிவனுடைய நேரடி குழந்தை. இப்ப சிவன் தான் என்னுடைய தந்தை அப்படின்னு அர்த்தம். அதனால பேரை மாற்றி வைக்கிறாரு. தந்தைக்கு தேகம் கிடையாது. அப்ப பாருங்க, ஏன் இவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறாருன்னா உயிரோடு இருந்து கொண்டே மறுபிறவி அடைஞ்சிருக்கிறாரு. நாமளும் அப்படிதான் இல்லையா. இல்லை, அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த அந்த மாயால இருந்து, மாயா யாரை வசீகரிக்கும்? கலியுகவாசியா சங்கமயுகவாசியா? கலியுகவாசியா. அப்போ அதுலேருந்து நான் விடுவிச்சிட்டேன், இப்போ வேற ஒரு பிறவியில் இருக்கிறேன். இப்போ பாபா சொல்றாரு, இல்லறவாசி சந்நியாசி ஆகும் பொழுது மறுபிறவி அடைந்து இல்லற ஆசிரமத்தை விட்டு துறவர மார்க்கத்தை எடுத்த மாதிரி இங்கேயும். சரி, அது இருக்கட்டும். அப்போ பாபா சொல்றாரு, அதே மாதிரி நீங்களும் கூட இப்போ சங்கராச்சாரியர், அவங்களோட ஒரிஜினல் பேர் சங்கராச்சாரியர் கிடையாது. அவங்க அந்த குரு கிட்ட சேர்ந்த உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பேரை மாற்றிடுவாங்க சங்கராச்சாரியா அப்படின்ட்டு. சரி, அப்போ பாபா சொல்றாரு, அவங்க போனோடனே சங்கராச்சாரியன் பேரை மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி நமக்கும், ஏன்னா அந்த குடும்பத்தை விட்டுட்டு அவங்க வராங்க. ஆனால் நம்ம விடலை. ஒட்டுமொத்த உலகத்தையும் புத்தினால தொடர்ந்து பாபா கிட்ட நினைப்பை வைக்கிறோம். அதனால் பேரை மாற்றுறாங்க. ஆக நீங்களும் கூட மறுபிறப்பை அடைந்ததன் மூலம் பேரு மாறிடுது. அப்போ அந்த மறுபிறப்புன்றதான் மர்ஜீவா. மர்ஜீவா அப்படின்னா மறுனா சாகிறது, மர்கயான்னுவாங்களே ஹிந்தியில். ஜீவானா வாழறது. அப்போ இறந்து மீண்டும் பிறவி எடுத்திருக்கிறீங்க. அதனால் உங்களுடைய பேர் மாறிடுது. முதல்ல ஆரம்பத்தில் அனைவருடைய பேரையும் வதனத்திலிருந்து கேட்டு வந்து கொண்டிருந்தனர். முதல்ல யாராவது கிளாஸுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கலாம், உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு சிஸ்டர் உடம்புல அந்த சிஸ்டருக்கு ட்ரைனிங் இருக்கும், மேலே சூக்ஷ்ம வதனத்துக்கு போய் பாபா கிட்ட கேட்டுகிட்டே வருவாங்க. அதுமாதிரி கேட்டுட்டு வந்து பேர் வச்சாங்க. பிறகு அவங்க ஆச்சரியப்படும்படியாக கேட்டு சொல்லி ஓடி போயிட்டாங்க. பேரெல்லாம் கடவுள் சிவனே வந்து பேர் வைக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அப்படிலாம் இருந்தால் நல்ல பாவனையாக கேட்டாங்களாம், எல்லாருக்கும் ஞானத்தை சொன்னாங்களாம். கடைசியில் மாயா ஒரு அடி அடித்த உடனே ஓடி போயிட்டாங்களாம் இல்லையா. ஐயோ, நேற்று ஒருத்தங்க வரலையே. அதனால் பெயர்கள் வருவது நின்று போயிடுச்சு. அதனால் பாபாவே வெறுத்து போயிட்டார். கடவுள் பேர் வைக்கிறாருன்னு கூட தெரியாமல் விட்டு போகிறாங்க, அதனால் பேர் வைக்கிறத நிறுத்திட்டாரு. அதனால் நான் பெயர் கொடுக்க பிறகு அவங்க ஓடி போயிட்டாங்கன்னா அது பொய்யானதாக ஆயிடுது, அந்த பேருக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடுது அப்படின்னு தந்தை சொல்கிறாரு.
முதல்ல வந்தவங்களுக்கு வைத்த பெயர்கள் மிகவும் ரமணிகரமாக, அதாவது அழகாக இருந்தன. அவங்க வச்ச பேர் தான் பிரம்மா, சரஸ்வதி, இன்னும் நிறையா குல்ஜார் தாதி, எல்லாமே அவங்க வச்ச இறைவன் வச்ச பேர் தான். ஸோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ பாபா பேர் வைக்கிறது கிடையாது. யார் எப்போதுமே நிலையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வேணால் வைக்கலாம். பலருக்கு பாபா பேர் வச்சாரு, பிறகு தந்தையை விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால் இப்போதெல்லாம் பேரை பாபா மாற்றுறது கிடையாது. இந்த நீங்களே விருப்பப்பட்டால் பிகேன் முன்னாடி சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான்ட்டு. அப்போ இந்த ஞானம் கிறிஸ்தவர்களுடைய புத்தியிலும் கூட பதியும்னு தந்தை புரிய வைக்கிறாரு. இந்த ஞானத்தை கரெக்டாக புரிய வச்சுக்கன்னா அவங்களுக்கு புரியும். ஏன்னா அவங்க இதுலேயும் இருக்குது இது இல்லையா, பதியும். இது பார்த்தீங்கன்னா நேற்று பஸ்ஸில் வரேன். பஸ்ஸில் வந்தாலே எப்பவுமே அந்த நோட்டீஸை கையில் வச்சுட்டு டக் டக்குன்னு கொடுப்பேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, சீட்டில் சிஸ்டர் உட்காந்துன்னு இருக்கிறாங்க, கிறிஸ்டின் கன்னிகாஸ்திரி இருப்பாங்க இல்லையா அவங்க. அப்போ அவங்ககிட்ட கொடுக்குறான். அது கிறிஸ்டின் குரூப்புக்குள்ள இருக்குது ஃபுல்லாகவே. அவங்களுக்கு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பொண்ணு சிரிக்குது, உங்களுக்கே கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கும் கொடுத்தான், எல்லாருக்குமே கொடுத்தான். பார்த்தா பக்கத்தில் இருந்த பொண்ணு அதை படிக்கலை, சிஸ்டர் ஃபுல்லாக படித்தாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? எனக்கே ஆச்சரியம். வயசானவங்க தான் அவங்க. ஃபுல்லாக படிச்சுட்டு மடித்து அழகாக அவங்க ஹேண்ட்பேக்லேயும் வச்சுக்கிட்டாங்க. அதான் பாபா சார் அவங்களுக்கு இது பதியும். அறிமுகம்லாம் பஸ்ஸில் கொடுக்க முடியாது இல்லையா, ஓடிட்டு இருக்கிற பஸ்ஸில். ஆனால் கொடுக்கணும் அந்த அளவுக்கு. ஏன்னா பொருளை விற்கிறவங்க பஸ்ஸில் வந்து சொல்கிறாங்க இந்த பொருள் இப்படியே அதை, அப்போ நம்மளும் கூட கொடுக்கலாம் தான் இல்லையா. பார்ப்போம், இங்கேயாவது ஆரம்பிக்கலாம். சரி, அப்போ பாபா சொல்கிறாரு, அது மைண்டில் ஓடிட்டே தான் இருக்குது. சரி, பாபா சொல்கிறார் கிறிஸ்தவர்களுக்கு கூட இந்த ஞானம் புரியும். அதனால் கிறிஸ்டின்ஸு கேட்க மாட்டுறாங்களேன்ட்டு விட்டுறாதீங்க. கேட்க தயாராக இருந்தால் சொல்லுங்க. ஒரு சிலர் மாட்டான்னு ஓடுறாங்க, அவங்க அதிர்ஷ்டம் இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. பாரதத்தின் யோகத்தை அப்போ நீங்கள் சொல்லும்போது சிவன் சொல்லக்கூடாது, கர்த்தர் அப்படின்னு சொல்லுங்க. இவரே தான் அங்கே கர்த்தன்றாங்களே, கர்த்தரை பற்றிய ரகசியம் தான். கடைசியில் என் பரமபிதா வருவார்னு சொன்னோம்ல, அவரை பற்றி நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லுங்க. சிவன்ற வார்த்தையை அவங்க கிட்ட யூஸ் பண்ணாதீங்க. சரி, அப்போ இப்போ நம்மக்கிட்டே வந்து கர்த்தரை பற்றி சொல்கிறோன்னா நம்ம கேட்டிருப்போமா? கேட்டிருக்க மாட்டோம் இல்லையா. இவருடைய பேர் தான் அது. அதே மாதிரி தான் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க மதம் பிரியமாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி சொல்லுங்கள். பாரதத்தின் யோகத்தை இன்னொன்று பாபா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒன்று சொல்லியிருக்கிறாரு. மற்ற மதத்தை சார்ந்தவங்கக்கிட்ட வந்து அந்த மதத்தில் பெரிய ஆளாக இருப்பாங்களே, இப்போ ராமகிருஷ்ணா ஸ்கூலில் பெரிய ஆள், கிறிஸ்டின் சர்ச்சு இதில் பெரிய ஆள், அவங்களாம் கூப்பிட்டு வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அவங்களுக்கு பெரிய பொறுப்பு கொடுங்க. அப்போ தான் வருவாங்க. வந்துட்டு நீங்கள் நினச்சதெல்லாம் பொய்ன்னு சொன்னீங்கன்னா அவங்க காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. அதனால் அவங்கள எந்த அளவுக்கு மகிமை பாட முடியுமோ அந்த அளவு பாடுங்க. அவங்கள மகான் மகான் சொல்லி உங்களுடைய மகான் தன்மையை காட்டுங்கன்றார். எவ்வளோ சூப்பரான விஷயம். உங்களை மகான் சொல்லிக்காதீங்க, ஆனால் உங்கள் நடத்தை அவங்க அப்பா இவங்க எவ்வளோ பெரிய மகான், என்ன மகான்றாங்க அப்படின்னு நினைக்கணும். அப்படி சொல்கிறது. அப்போ பாரதத்தின் யோகத்தை நிராகார தந்தை தான் வந்து கற்றுக் கொடுத்திருந்தார் என்ற அளவு புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அந்த அளவுக்கு புரிஞ்சுக்குவாங்க. இந்த யோகம் தாங்க அப்போ ஒவ்வொரு கல்பத்தையும் சொல்லி கொடுத்தது. அந்த யோகத்தை சரீரமற்ற அந்த தந்தை இங்கே வந்து தான் கற்றுக் கொடுத்தாரு. அதனால் பாருங்க, பரமபிதாவுக்கு எங்கேயும் பிறந்த நாள் கொண்டாடல, நீங்கள் கொண்டாடுறீங்களா அப்படின்னு அவங்கள கேளுங்க. கிறிஸ்டினா கொண்டாடல, இயேசுக்கு தான் கொண்டாடுறாங்க, நபிக்கு தான் கொண்டாடுறாங்க, அல்லாஹ்வுக்கு கொண்டாடல. ஆனால் இங்கே மட்டும்தான் உடல் இல்லாத அந்த சிவனுக்கு சிவராத்திரின்னு பிறந்த நாள் கொண்டாடுறோம் அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. தந்தையை நினைவு செய்வதன் மூலம் மட்டும்தான் பாவங்கள் அழியும், பஸ்மமாகும், அதாவது சாம்பலாகும், மற்றும் நாம் நம்முடைய வீடான பரந்தாமத்துக்கு போக முடியும். யார் இந்த தர்மத்தை சேர்ந்தவங்களோ மதம் மாறி போயிருக்கிறாங்களோ அவங்க தற்காலிகமாக தான் அங்கே இருப்பாங்க. இந்த ஞானத்தை கேட்டவுடனே அவங்க வந்துடுவாங்க. நிறைய முஸ்லீம் கிறிஸ்டின்ஸு பாபாக்கு வந்தே இருக்கிறாங்க இப்போ. அப்போ பாருங்க இல்லை, தற்காலிகமாக போயிருக்கிறாங்க, ஏதோ ஒரு கர்ம கணக்கு இருக்கும், போயிருப்பாங்க. கேட்டவுடனே தேவதைகளுக்கு இது இருக்கும், அவங்க வந்துடுவாங்க. தற்காலிகமாக தான் அங்கே இருப்பாங்க. மனிதர்களுக்கு சத்கதியை கொடுக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பிரம்ம பாபா, அதாவது தாதா கூட மனிதர் தான், நான் யாருக்கும் சத்கதியை வழங்க முடியாதுன்னு இவரும் சொல்கிறாரு. இவர் யாருக்காவது சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போக முடியுமா? முடியாது இல்லையா. உங்களுடைய சத்கதி பாபாவை நினைவு செய்யறதன் மூலமாக மட்டும்தான் ஏற்படும்னு நமக்கு பாபா கற்றுக் கொடுக்கிறாரு. குழந்தைகளே, ஓ ஆத்மாக்களே, என்னுடன் நினைவின் தொடர்பை நீங்கள் ஈடுபடுத்தினீங்கன்னா
உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியும்னு தந்தை சொல்றாரு. அதுதான் ஞாபகப்படுத்துறாரு, ஆத்மாக்களே அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இது என்ன அர்த்தம்னா, ஆத்மான்னு உட்காந்து கேட்கணும் இல்லையா மெத்தேஜ். அதனால கையை தூக்கணும்னா ஆத்மா அந்த ஞாபகப்படுத்திக்கோங்க அப்படின்றாங்க. ஆத்ம உணர்வுல இருக்கணும். உங்களுடைய நினைவின் தொடர்பை என்கிட்ட ஈடுபடுத்தினீங்கன்னா உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியும். நீங்க முதல்ல தங்க யுகத்தின் அன்பானவர்களாக இருந்தீங்க. தங்க யுகம் எது? சத்தியுகம். சொர்க்கம் 2 யுகம் வருது இல்லையா. சத்தியுகம் வந்து தங்க யுகம். ரெண்டாவது அது என்ன யுகம்? வெள்ளி யுகம். அடுத்தது துவாபர யுகம், காப்பர் ஏஜ், தாம்பர யுகம். அடுத்தது இரும்பு யுகம். சரி, அப்ப பாபா சார் நீங்க தங்க யுகத்துல எப்படி தெரியுமா இருந்தீங்க? அன்பானவர்களாக இருந்தீங்க. தங்க யுகத்தின் அன்பானவர்களாக இருந்த நீங்க பிறவி எடுத்து எடுத்து தேக உணர்வுன்ற துரு படிஞ்சிடுச்சு. முதல்ல தேவி தேவதைகள் 24 கேரட் தங்கமா இருந்தாங்களாம். 24 கேரட்னா என்ன? சொக்க தங்கம். அப்படி இருந்தாங்க. இப்ப இரும்பு யுகத்துல வந்து சேர்ந்து இருக்கிறாங்க. இந்த யோகத்தை ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்க கற்க வேண்டி இருக்கிறது. போன கல்பத்துல தான் படிச்சுட்டேனா பாபா? ஒவ்வொரு கல்பத்திலும் படிச்சுதான் ஆகணும். அதிலும் சிலர் முழுசா தெரிஞ்சிருக்கிறாங்க, சிலர் குறைவாக தான் இதை தெரிஞ்சிருக்கிறாங்க. சிலர் இங்க என்ன கற்றுக் கொடுக்குறாங்கன்னு சும்மா பார்க்கறதுக்காக வராங்க. பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் இவ்வளவு அளவற்ற குழந்தைங்க இருக்கிறாங்க. கண்டிப்பாக பிரஜாபிதா பிரம்மா இருப்பார் இல்லையா. நேத்து வாணி இது இல்லையா, நேத்து வானில அதான் நான் சொன்னேன். அதை தான் அன்னைக்கு படித்தோம். அதை தான் பாபா சொல்றாரு இல்லையா. என்ன சொன்னார் நேத்து வானில? எங்க வந்திருக்கிறீங்கன்னு கேளுங்க எல்லாரும். நம்ம எங்க வந்திருக்கிறோம்? நம்ம அப்பாவை பார்க்க வந்திருக்கிறோம். அப்ப ஒரு குடும்பம் ஆயிடுச்சு. இப்போ இவ்வளோ குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா ஒரு அப்பா கண்டிப்பா இருப்பார் தானே. அப்ப அவருக்கு இவ்வளவு குழந்தைங்க ஆகியிருக்கிறாங்க, கண்டிப்பாக ஏதாவது இருக்கும். எனவே சென்று அவங்கள கேட்கறதே சரி. உங்களுக்கு பிரஜாபிதா பிரம்மா கிட்ட இருந்து என்ன கிடைக்குதுன்னு நீங்க அவங்கள கேட்கணும். ஆனா இல்ல இது யாருக்கு சொல்றாருன்னா அஞ்ஞானிகளுக்கு சொல்றாரு. பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள்னு வச்சுக்கிறாங்க. குமார் குமாரிகள்னா குழந்தைங்க தான். அப்ப எத்தனை குழந்தைங்க இருக்கிறாங்க, அப்போ யாரோ பிரம்மான்னு இருக்கணும். அப்படி என்னதான் உங்களுக்கு கிடைக்குது இங்க வந்து உட்கார்றீங்கன்னு அவங்க கேட்கணும். ஆனா அந்த அளவுக்கு யாருக்கும் புத்தி இல்லை, கல்புத்தி ஆயிடுச்சு அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. பாரதத்தை குறித்து குறிப்பாக சொல்றாங்க. கல்புத்தியிலிருந்து தங்க புத்தியும் தங்க புத்தியிலிருந்து கல்புத்தியாகவும் அப்படின்ட்டு பாட்டு கூட பாடுறாங்க. சத்யுகம் திரேதா யுகத்துல தங்க யுகம் தங்க புத்தியாக இருந்தது. பிறகு வெள்ளி யுகமாக 2 கலைகள் குறைஞ்சது. அதனால சந்திர வம்சத்தவர்னு பேர் ஏற்பட்டது. இது தெரியுமா எத்தனை கலைகள்னு? சத்யுகத்துல இருக்கும்போது 16 தெய்வீக கலைகள் இருக்கும். அதை எழுதிக்கோங்க. திரேதா யுகத்துல 2 கலை குறையும், 14 கலை. 16 சத்யுகத்துல சொல்லியிருக்கிறேன்னா. சரி, அடுத்தது திரேதா யுகத்துல 14 ஆகிடும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அது அந்த ஏணிப்படி பார்த்து அப்புறம் எழுதுங்க. சரி, இப்ப பாபா சொல்றாரு, அதனால 2 கலை குறைஞ்சதுனால சந்திர வம்சத்தவர்னு உங்களுக்கு பேர் ஏற்பட்டுச்சு. முழு கலைகள் இருக்கும்போது என்ன வம்சத்தவர் நீங்க? சூரிய வம்சத்தவர். அப்ப பாருங்க, சந்திர வம்சத்தவர்னு ஏன் பேர் ஏற்பட்டதுன்னா தேர்ச்சி அடையவில்லை, தோல்வி அடைஞ்சவங்க தான் திரேதா யுகத்துல வராங்க. பாபா குழந்தை ஆகியும் தூய்மை ஆக முடியல, டெஸ்ட் பேப்பர்ல ஃபெயில் ஆகுறோம் அப்படின்னா திரேதா யுகத்துக்கு வந்துடுவோம். இதுவும் கூட ஸ்கூலு தான். 33 மதிப்பெண்களுக்கும் குறைவாக எடுக்கிறவங்க தோல்வி அடைஞ்சிடுறாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு தெரியுமா, ஏசி கிளாஸ், ஏசி கோச்சு, ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ். அப்ப தேர்ட் கிளாஸ்ன்றது ராஜ குடும்பத்துக்கு நெருக்கமா இருக்கிற பிரஜைகள், ராஜ குடும்பத்துக்கு நெருக்கமா இருக்கிற ஃபேமஸான பிரஜைகள். வெளியில இருக்கிற பிரச்சனை இல்லை. இப்ப வெளியில இருக்கிற பிரச்சனைலாம் ஃபெயில் ஆனவங்க, சாரி ஃபெயில் ஆனவங்களும் கூட கிடையாது, ஃபெயில் ஆனவங்க திரேதா யுகத்துக்கு தான் வருவாங்க. அப்ப பாருங்க, அதான் சொல்றாரு, 33 மார்க்குக்கு கம்மியா எடுத்துட்டீங்கன்னா திரேதா யுகம், தோல்வி அடைகிறாங்க. ராமர் சீதை பிறகு அவங்களின் ராஜ்யம் சம்பூர்ணமாக இல்லை. அதனால அவங்களால சூரிய வம்சத்தவராக ஆக முடியறது கிடையாது. தேராதவர்களும் இருப்பார்கள் அல்லவா. ஏன்னா பரீட்சை மிகப்பெரிய பரீட்சை, சாதாரண டெஸ்ட் பேப்பர் கிடையாது இது இல்லையா.
அரசாங்கத்துடைய ICS எனும் மிகப்பெரிய பரீட்சை நடந்து கொண்டிருந்தது. எல்லாராலையும் படிக்க முடியல. கோடியில சிலர் தான் வெளிப்படுறாங்க. நாம சூரிய வம்சத்து மகாராஜா மகாராணி ஆகலாம்னு யாராவது விரும்புனாங்கன்னா அதிலும் கூட அதிக உழைப்பு தேவை. அப்ப IAS எக்ஸாம்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம். அப்ப அதுக்கெல்லாம் எவ்வளவு போட்டி இல்லையா? லட்சக்கணக்கான பேர்ல ஒரு 100 பேர் வருவாங்க. ஆனா இங்க 33 கோடியில 108 சீட்டு. அப்ப எவ்வளவு இது இருக்குது இல்லையா? அப்ப மகாராஜா மகாராணி ஆகணும்னு விருப்பம் இருக்குதா? இருக்கு. அப்ப அதிக உழைப்பு தேவை. அம்மா பாபாவும் கூட ஸ்ரீமத் மூலம் தான் படிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க முதல் நம்பர்ல படிக்கிறாங்க. அப்ப அம்மா பாத்தீங்கன்னா அன்னைக்கு முரளியை கையிலே வச்சிருப்பாங்களாம். என்ன வேலை செஞ்சாலும் சரி 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எடுத்து பார்ப்பாங்களாம். அந்த அளவுக்கு அது உள்ள பதிஞ்சிட்டே இருக்கும். திடீர்னு யாராவது தூக்கத்துல கூட எழுப்பி இன்னைக்கு பாபா என்ன சொன்னார்னா கரெக்டா சொல்லணும். சொல்ல முடியுமா அந்த மாதிரி? எங்க நேற்று பழைய கிளாஸ் இதுக்கு முன்னாடி கேட்ட கிளாஸ் பாயிண்ட் சொல்லுங்க. சொல்றீங்க அதான் பாபா சொல்ற. சரி, அப்ப மாமானா டக்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் முதல் நம்பர்ல படிக்கிறாங்கன்னு சொல்றாரு. சரி, பாபா சொல்றாரு பிறகு யார் தாய் தந்தையை அப்படியே ஃபாலோ பண்றாங்களோ அவங்க உட்கார்ந்து சிம்மாசனத்துல உட்கார முடியும். அவங்கதான் ஃபர்ஸ்ட் லட்சுமி நாராயணன். அதுக்கப்புறம் நீங்க அதுலயே உட்காரணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? லட்சுமி நாராயணன் ஆகணும்னா அவங்கள இப்ப ஃபாலோ பண்றவங்க தான் அப்படி உட்கார முடியும். சூரிய வம்சத்தவருடைய பரம்பரையாக 8 ராஜ்யங்கள் நடக்குது. அங்க எத்தனை பிறவி சூரிய வம்சத்துல? 21. அது சொர்க்கத்துல. நான் கேட்கறது சூரிய வம்சம் எங்க இருப்பாங்க? சத்தியுகத்துல. சத்தியுகத்துல எத்தனை பிறவி? 8 பிறவி. 8 பிறவி. இங்க எத்தனை பிறவி? திரேதாயுகத்துல 12 பிறவி. அப்ப 8 12 சேர்த்தா 21 வருது. அப்ப எப்படி 21 வந்துச்சு? இப்ப சங்கமயுக பிறவி. சரி, அப்ப பாப்பா சொல்றேன். சூரிய வம்சத்தவரின் பரம்பரையாக 8 ராஜ்யங்கள் நடக்குது. முதலாம் எட்வர்டு 2ஆம் எட்வர்டுன்னு வரலாறுல படிக்கிற மாதிரி அங்க 1ஆம் நாராயணன் 2வது நாராயணன் 8 நாராயணன் இருப்பாங்க. இந்த கிறிஸ்தவர்களுடன் பாருங்க பாபா சூப்பரா சொல்றாங்க. இந்த கிறிஸ்தவர்களுடன் உங்களுடைய தொடர்பு நிறைய உண்டு. ஏன்னா கிருஷ்ண ராஜ்யத்துக்கும் கிறிஸ்தவ ராஜ்யத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. ஏன்னா கிறிஸ்தவ ராஜ்யம் தான் இன்னைக்கு உலகத்தை ஆண்டுட்டு இருக்கு. அதுல இருந்து அப்படியே கிருஷ்ணருக்கு கை மாற போகுது இல்லையா? சோ ரெண்டுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. கிறிஸ்தவ குலம் பாரதத்தின் ராஜ்யத்தை விழுங்கியது இல்லையா? உலகம் ஃபுல்லா யார் பிடிச்சாங்க? வெள்ளைக்காரங்க தானே பிடிச்சாங்க இல்லையா? அப்ப பாரதத்தின் ராஜ்யத்தை அது விழுங்கிடுச்சு. பாரதத்தின் அளவற்ற செல்வங்களை எடுத்துட்டு போனாங்க. இங்க இருந்து கொள்ளை அடிச்சுட்டு போறதுக்கு தானே வந்தாங்க இல்லையா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சத்தியுகத்துல எவ்வளவு அளவற்ற செல்வம் இருக்கும். ஏன்னா நரகத்திலேயே நாம கட்டின கோயில்ல அவ்வளோ தங்க நகை இருந்துச்சுன்னு கொள்ளடிக்க வந்தாங்கன்னா சொர்க்கத்துல உங்களுக்கு எவ்வளவு செல்வம் இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இங்க ஒண்ணுமே கிடையாது இப்ப இருக்கிறதுல இல்லையா? சத்தியுகத்துல அனைத்து சுரங்கங்களும் நிரம்பி இருக்கும். இதான் ஆச்சரியம். இன்னும் 20 வருஷத்துல சொர்க்கம் ஆக போகுது. ஆனா இப்ப எந்த சுரங்கத்திலும் தங்கம் இல்லை, ஆனா நிரம்பிடும்ன்ற. அதான் அதிசயம் இல்லையா? கடல்ல இருந்து நாலாபுறத்துல இருக்கிற தங்கம் அப்படியே ஒன்னா வந்து சேருமா, கடல்ல எடுத்துட்டு வந்து வைக்குமா. அப்ப இப்பவோ அனைத்து பொருட்களின் சுரங்கங்களும் காலியாகிட்டே போகுது. பெட்ரோல் காலியாக போகுது, நிலக்கரி காலியாக போகுது இல்லையா? தங்கம் காலியாக போகுது. மீண்டும் சக்கரத்தின் அவங்க என்னாகும்னு கவலைப்படுறாங்க. நமக்கு தான் தெரியும் பயங்கர செழிப்பாக போகுதுன்ட்டு இல்லையா? மீண்டும் சக்கரத்தின் அடுத்த சுழற்சி தொடங்கும் பொழுது மீண்டும் அனைத்து சுரங்கங்களும் நிறைந்துவிடும். இனிமேலும் இனிமையான குழந்தைகளை, இன்னைக்கு எத்தனை தடவை இனிமேலும் இனிமையான குழந்தைகளை நடுவில் சொல்றாரு பாருங்க. இப்ப நீங்க ராவணன் மீது வெற்றி அடைஞ்சு ராஜ்யத்தை எடுத்து கொண்டிருக்கிறீர்கள். பிறகு அரை கல்பத்துக்கு பின் இந்த ராவணன் மீண்டும் வருவான். பிறகு நீங்கள் ராஜ்யத்தை இழந்துட்டு அமர்ந்துடுவீங்க மறுபடியும். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? இப்ப பாரதவாசிகளாக நீங்க சோழிகள் மாதிரி மதிப்பற்றவர்கள் ஆகிட்டீங்க. நான் உங்களை வைரத்தை மாதிரி மதிப்புள்ளவர்களாக ஆக்கி இருந்தேன். ராவணன் உங்களை சோழிகள் மாதிரி ஆக்கிட்டான்.
இந்த ராவணன் எப்ப வந்தான், நாம ஏன் அவனை எரிக்கிறோம், ஏன் ராவணனுக்கு உருவ பொம்மை செஞ்சு எரிக்கிறாங்கன்னு கூட யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. எப்ப வந்தான்னும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. இப்ப பாபா சொல்ற, இந்த ராவணன் பரம்பரையா இருந்து வரான்னு சொல்லிடுறாங்க. அரை கல்பத்துக்கு பிறகு இந்த ராவண ராஜ்யம் தொடங்குதுன்னு தந்தை புரிய வைக்கிறாரு இல்லையா. விகாரிகள் ஆனதுனால தன்னை தேவி தேவதைன்னு சொல்ல முடியறது கிடையாது. அவங்களுக்கு தெரியும் தான் தேவதைகள்ன்ட்டு. தேவதைகள்லாம் தூய்மையா இருப்பாங்க, இவங்க தூய்மையா இல்லாதனால தேவதைகள்னு சொல்ல மாட்டாங்க. உண்மையில நீங்க தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தீங்க, உங்க அளவுக்கு சுகத்தை யாரும் காண முடியாது. அனைவரை விடவும் அதிக ஏழையாகவும் நீங்களே இப்ப ஆகிட்டீங்க. பிற தர்மத்தினர் பின்னாடி வளர்ச்சி அடைகிறாங்க. கிறிஸ்து வந்தார், முதலில் மிகவும் குறைஞ்சவங்க தான் இருந்தாங்க, அதிகமாக ஆனபோது ராஜ்யம் செய்ய முடிஞ்சது இல்லையா. கிறிஸ்து வரும்போது ராஜ்யம் கிடையாது, கிறிஸ்தவர்களின் ராஜ்யம் கிடையாது. அப்புறம் கிறிஸ்டியன்ஸ் அதிகமாகும் போது தான் ராஜ்யம் வந்தது. உங்களுக்கு முதல்ல ராஜ்யம் கிடைக்குது. ஆனா முதல் ராஜ்யம் நாம தான், நாம விட்டுட்டு போனதுதான் அவங்க வந்து ஆண்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா. முதல்ல உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்குது. இவை அனைத்தும் ஞானத்தின் விஷயங்கள். ஓ ஆத்மாக்களே, தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என தந்தை சொல்கிறார். திரும்ப திரும்ப பாபா அதையும் எத்தனை தடவை ஞாபகப்படுத்துற பாருங்க. அரை கல்பம் நீங்க தேக அபிமானிகளாக இருந்தீங்க, இப்ப நீங்க ஆத்ம அபிமானி ஆகுங்க. அடிக்கடி இந்த விஷயத்த மறந்துடுறீங்க. எந்த விஷயத்த? நான் ஆத்மான்ற விஷயத்த மறந்துடுறீங்க. ஏன்னா அரை கல்பத்தின் துரு ஏறி இருக்குது இல்லையா, தேகாபிமானன்ற துரு. இந்த சமயத்துல பிராமணர்களான நீங்க உச்சி குடுமி போன்றவர்களாக இருக்கிறீங்க. உச்சி குடுமினா என்னது? உயர்ந்தவர்களா. அந்த காலத்துலாம் பிராமணர்கள் வந்து உச்சி குடுமி வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி உயர்ந்தவர்களாக இருக்கிறீங்க. இப்ப பாபா சொல்றார் பாருங்க, நீங்க அனைவரையும் விட உயர்ந்தவர்கள். சன்னியாசிகள், வள்ளலாறு, எல்லாரையும் விட நீங்க உயர்ந்தவங்க இல்லையா சன்னியாசி. அப்ப அந்த அளவுக்கு உங்களை புரிஞ்சுக்கணும். தூய்மையற்ற செயலை நான் பார்க்கவும் கூடாது, கேட்கவும் கூடாதுன்னு அப்படி இருக்கணும். சன்னியாசிகள் பிரம்மத்துல நினைவின் தொடர்பை ஈடுபடுத்துறாங்க, அதனாலலாம் பாவ கர்மம் அழியாது. வேணா அல்பகால அமைதி கிடைக்கும், ஏன்னா வேற எதையும் நினைக்காம இருக்கிறாங்க. அனைவருமே இன்னொன்னா பிரம்ம தத்துவம் அமைதி நிறைஞ்ச இடம், அதனால அமைதி தான் கிடைக்கும். அனைவருமே சதோ ரஜோ தமோல கண்டிப்பா வந்துதான் ஆகணும். ஸ்ரீகிருஷ்ணரே கீழ்நிலை அடைஞ்சுதான் ஆகணும், ஏன்னா யாரும் திரும்பி போக முடியாது பிரம்ம தத்துவத்துக்கு. அனைவரும் தமோ பிரதானமாக ஆகும்பொழுதுதான் தந்தை வந்து அனைவரையும் சதோ பிரதானமாக ஆக்குறாரு. அதாவது அனைவரின் ஜோதியும் ஏற்றப்பட்டு விடுகிறது. ஜோதினா என்னது? ஆத்ம உணர்வு ஏற்றப்பட்டு விடுகிறது. அப்ப தேக உணர்வு வரும்போது தம பிரதானமாயிடுறோம், ஆத்ம உணர்வு வரும்போது சதோ பிரதானமாயிடுறோம். அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவங்க அவங்களுடைய நடிப்பு கிடைச்சிருக்குது. ஆனா நீங்க யாரு தெரியுமா? கதாநாயகன் கதாநாயகி நடிகர்கள். எல்லாரும் தான் நடிக்கிறாங்க, 1000 கோடி ஆத்மாக்கள் நடிக்குது. ஆனா அதுல ஹீரோ பார்ட் உங்களுக்கு தான். நீங்க செய்யறத பார்த்து தான் மற்றவங்க ஃபாலோ பண்றாங்க. அப்ப நீங்க கோபப்பட்டீங்கன்னா உலகம் என்ன ஆகும்? பயங்கரமா அலரும். நீங்க தூய்மை ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா தூய்மை ஆகும். ஏன்னா நீங்க பாரதவாசிகளான நீங்கள் அனைவரையும் விட உயர்ந்தவர்கள். நீங்க ராஜ்யத்தை அடையிறீங்க, பிறகு இழக்கிறீங்க. வேற யாரும் ராஜ்யத்தை அடையிறது கிடையாது. ஏன்னா அவங்க தோல் பலத்தின் மூலம் தான் ராஜ்யத்தை அடையிறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு வந்தவனே எடுத்துக்குப்பா ராஜ்யம் நான் கொடுத்தாங்க, அவன் சண்டை போட்டு எடுத்துட்டு போனான். ஆனா நம்ம யோக பலத்தின் மூலமாக அடையிறோம். உலகத்துல யாருமே யோக பலத்துல ராஜ்யத்தை அடையிறது கிடையாது. உலகத்தின் இதுல பெரிய ஜோக் என்ன தெரியுமா? அங்கேயுமே நீங்க தான் ராஜாவா போறீங்க. கிறிஸ்தவ மதமா இருந்தா கூட அங்கேயும் நீங்க தான். ஏன்னா ராஜ்ய யோகத்தை கத்துக்கிட்டாதான் ராஜாவாவே வர முடியும். அப்ப பாபா சொல்றாரு, உலகின் அவங்க தோல் பலத்தின் மூலம் ராஜ்யத்தை அடையிறாங்க. உலகின் எஜமானாக இருந்தவங்க தான் மீண்டும் உலகத்தின் எஜமானாக ஆக முடியும். அப்ப பாருங்க, அப்ப உங்களை விகாரம் ஒண்ணு புடிச்சு இழுக்குது, மாயா புடிச்சு இழுக்குது, என்னால மாயா விட முடியல அப்படின்னா
நமக்குள்ள ஊர்த்தணும். ஐயோ அப்ப நாம உலக எஜமானர் கிடையாதா? ஏன்னா உலகத்தின் எஜமானர்களுக்கு தான் அந்த வைராக்கியம் வரும் அப்படின்னு சொல்றாரு. ஆக உண்மையான ராஜயோகத்தை தந்தையை தவிர வேற யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. மற்றவங்க கற்றுக் கொடுக்கறது எல்லாமே சரியற்ற யோகம், தவறான யோகம். முடிஞ்சு போச்சு. கற்றுக் கொடுக்கறது எல்லாமே தப்பு தான். திரும்பி யாரும் செல்ல முடியாது. ஒரு படத்துல ஜோக்கு வரும்ல, இதுல நல்ல ஆணி எது கெட்ட ஆணி எதுன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? நீ புடுங்கிறது எல்லாமே மோசமான ஆணி தானே. அது மாதிரி இதுல யார் கற்றுக் கொடுக்கறது நல்ல யோகம்? அவனுக்கு கற்றுக் கொடுக்கறது அத்தனையும் ஃப்ராட் யோகம் தான். உண்மையான யோகத்தை இறைவன் மட்டும்தான் கற்றுக் கொடுக்கிறாரு. இது இறுதி காலம். அனைத்து துக்கங்கள்ல இருந்தும் நீங்க விடுபடுறீங்க. துக்கத்துடைய உச்சத்துல இருக்கும்போது, உலகம் துக்கத்தின் உச்சத்துல இருக்கும்போது நீங்க அந்த துக்கத்திலிருந்து விடுபடுறீங்க. இதை விட என்ன வேணும் இல்லையா? பின்னர் வரிசைக்கிரமமாக வர வேண்டும். முதல்ல நீங்க தான் சுகத்தை பார்க்க வேண்டும், பிறகு துக்கத்தையும் பார்க்க வேண்டும் இல்லையா? சத்தியுகம், திரேதாயுகம் சுகம், துவாபரயுகம், கலியுகம் துக்கம். இவை அனைத்தும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். உங்களுடைய கை காரியம் செய்யணும், ஆனால் மனம் நினைவு செய்ய வேண்டும்னு சொல்லப்படுது. இதுதான் கர்மயோகம் இல்லையா? கை காரியத்தை செய்யணும், புத்தி பட்டுக்கு பாபா கிட்ட இருக்கணும். வேலை செய்தபடி இருங்கள், மற்றபடி புத்தி தந்தையிடம் இருக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நீங்க ஒரு பிரியதர்ஷனின் பிரியதர்ஷினிகள். இப்ப அந்த பிரியதர்ஷன் வந்துட்டாரு. அனைத்து ஆத்மாக்களையும், அதாவது பிரியதர்ஷினிகளையும் மலர்களாக்கி அழைத்து செல்வார். எல்லைக்கு அப்பாற்பட்ட பிரியதர்ஷன். நீங்க யாரு? எல்லைக்கு அப்பாற்பட்ட பிரியதர்ஷினிகள். நான் அனைவரையும் அழைத்து செல்வேன்னு பாபா சொல்றாரு. பிறகு வரிசைக்கிரமமான முயற்சிக்கு தகுந்த மாதிரி போய் பதவியை அடைவீங்க. எவ்வளோ சூப்பர் இல்லையா? நான் அனைவரையும் அழைச்சிட்டு போவேன், வரிசைக்கிரமான முயற்சிக்கு தகுந்த மாதிரி தான் பதவியை நீங்க அடைவீங்க. இப்போ இந்த நாராயணன் நாராயணன் சதா ஓடிக்கிட்டே இருக்கணும் உங்க புத்தியில. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே இந்த எண்ணம் நாராயணன் யோசிப்பாரா, இந்த வார்த்தை நாராயணன் பேசுவாரா அப்படின்ட்டு வரும். அப்போ உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற மாதிரி பதவி தான் உங்களுக்கு கிடைக்கும். இல்லற விஷயங்கள்ல இருங்க, குழந்தைங்களை கவனிச்சுக்கோங்க. ஆனா ஓ ஆத்மா, உன் உள்ளம் தந்தையிடம் இருக்கட்டும். நீங்க பெத்த குழந்தைய நீங்க கவனிச்சிட்டா கூட உங்களுடைய ஆத்மா இதயம் எங்க இருக்கணும்? ஒரு இறைவன் கிட்ட இருக்கணும். இந்த நினைவின் பயிற்சியையே செய்தபடி இருங்கள். அப்ப நமக்குலாம் ஈஸி, நம்ம அப்பா அம்மாவுக்குலாம் கஷ்டம் இல்லையா? பற்று இருக்கும், நிறையா இருக்கும், சுமை இருக்கும், நமக்கு எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு தந்தையிட்ட இருக்கணும். குழந்தைங்களை கவனிச்சுக்கோங்க, அப்பா அம்மா கவனிச்சுக்கோங்க, ஆனால் உள்ளம் தந்தையிடம் இருக்கட்டும். இந்த நினைவின் பயிற்சியையே செஞ்சபடி இருங்க. தந்தையை நினைவு செய்யறதன் மூலம்தான் நாம இப்ப சொர்க்கவாசி ஆகிறோம்னு குழந்தைங்க தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இந்த நினைவின் பயிற்சி எத்தனை தடவை பாபா ட்ரில்லு தான் கொடுக்குறாரு இப்ப இல்லையா? அப்ப மாணவர்கள், அப்ப பாருங்க, இறைவனுடைய மாணவர்கள் நீங்கன்னா எப்படி இருக்கணும்? மிகவும் மகிழ்ச்சியா இருக்கணும். இதுல என்ன பண்ணுவாங்க? உனக்கு என்னடா கவலை, உனக்கு படிக்கிறது மட்டும்தானே வேலை, நான் உனக்கு சம்பாரிச்சு போடுறேன் அப்படின்னு அப்பா அம்மா சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நம்மளும் இப்ப மாணவர்கள், நீங்க மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கணும். இது மிகவும் சகஜ யோகம், ஈஸியான விஷயம்தான். நாடகத்தின்படி அனைவருக்கும் நீங்க வழிகாட்டணும். யாரிடமும் வாதம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றதுதான் ரைட்டுன்னு நீங்க நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பாபா சொல்றாரு, டைம் ஆட்டோமேட்டிக்கா இது உண்மைன்னு நிரூபிச்சிடும். அதனால நீங்க வாதம் செய்ய வேண்டியதில்லை, ஆனா வழிகாட்ட வேண்டியது உங்க கடமை. சொல்லிட்டு ஏத்துக்கலன்னா சரி உங்க இஷ்டம்ட்டு விட்டுடணும். இப்ப உங்களுடைய புத்தியில அனைத்து ஞானமும் வந்துடுச்சு. மனிதர்கள் நோயிலிருந்து விடுபட்டாங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்றாங்க இல்லையா? வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு. இங்கேயோ ஒரு தீராத நோயிலிருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்த்து சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பாபா சொல்றாரு, இன்னைக்கு இங்க முழு உலகமும் நோயாளியா இருக்குது. இன்னும் கொஞ்ச காலத்துல வெற்றி கோஷம் எழும்பும். அப்ப அந்த நோயாளியில இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம்னா என்ன பண்ணணும்? நாமளும் நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும் இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, இன்னும் கொஞ்ச காலத்துல வெற்றி கோஷம் எழும்பும், நல்லதுன்னு பாபா வாணியை முடிச்சுட்டு. வெற்றி கோஷம் இல்லையா? இப்ப ஐயோ ஐயோன்னு கத்திட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஆஹா ஆஹான்ற ராஜ்யம் கிடைக்கும். சரி, எல்லாரும் நிமிர்ந்து உட்காருங்க. சூக்ஷ்மவாதனத்துக்கு போயிடுங்க. சூக்ஷ்மவாதனத்துல இருந்து
இல்லை சொல்லக்கூடாது. பாபா சொல்றார், இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: உண்மையிலும் உண்மையான பிரியதர்ஷினி ஆகி கைகள்னால காரியம் செஞ்சபடி இருந்தாலும் புத்தியின் மூலம் அந்த ஒரு பிரியதர்ஷனை அன்பாக நினைவு செய்கிற பயிற்சி செய்யணும். அவர்கிட்ட மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கணும். தந்தையின் நினைவின் மூலமாகத்தான் நாம் சொர்க்கவாசி ஆகிறோங்கிற மகிழ்ச்சியில் இருக்கணும். சூரிய வம்சத்து ராஜ்யத்தின் சிம்மாசனத்தின் அதிகாரி ஆகிறதுக்காக லக்ஷ்மி நாராயணன் உட்கார்ந்த அதே சிம்மாசனத்தில் உட்காரணுன்றதுக்காக தாய் தந்தையை முழுமையிலும் முழுமையாக பின்பற்றணும். பாபா எப்படி பண்ணாரோ அந்த அடி மேல அடி வச்சு நடக்கணும். தந்தைக்கு சமமாக ஞானம் நிறைந்தவராகி அனைவருக்கும் வழிகாட்டணும். வரதானம்: ஸ்ரீமத்தின் ஆதாரத்தில் குஷி, சக்தி மற்றும் வெற்றியின் அனுபவத்தை செய்யக்கூடிய அனைத்து பிராப்திகளிலும் நிறைஞ்சவராக ஆகுங்கள். சூப்பரான வரதானம் சொல்றாரு இல்லையா? ஸ்ரீமத் இந்த ஞானத்தின் ஆதாரத்தில் குஷி, சக்தி, வெற்றி மூணுத்துடைய அனுபவமும் எப்பயும் இருக்கணும். அந்த அனுபவம் செஞ்சுட்டே இருக்கணும். அந்த மாதிரி அனுபவம் செய்யக்கூடிய பாபாவனால் அடைஞ்ச அனைத்து பிராப்திகளும் நிறைஞ்சவங்களா இருக்கணும். பிராப்திகள்லாம் என்னது? பலன் அல்லது வெற்றி. சரி, அதுக்கு விளக்கம் கேளுங்க, அப்புறம் எழுதிக்குங்க. தன்னை ட்ரஸ்டின்னு புரிஞ்சுக்கிட்டு சரி, அதான் விளக்கம் சொல்றாரு. தன்னை ட்ரஸ்டின்னு புரிஞ்சுக்கிட்டு ஸ்ரீமத் படி நடக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்ரீமத்தில் கொஞ்சம் கூட மனதின் வழியோ அல்லது பிறரின் வழியோ கலப்படம் செய்யாமல் இருக்கும் குழந்தைங்களுக்கு நிரந்தரமான குஷி, சக்தி மற்றும் வெற்றியின் அனுபவம் ஏற்படும். யாருக்கு? தன்னை ட்ரஸ்டி. இது பாபாவுடைய சொத்து. இந்த உடம்பு பாபா கொடுத்த உடம்பை வச்சு பாவம் பண்ணலாமா? பாபா கொடுத்த உடம்பு வச்சு பாவத்தை பார்க்கலாமா? பாபாவுடைய உடம்பை வச்சு பாவத்தை கேட்கலாமா? இல்லையா? அப்போ பாபா பார்த்துக்கோன்னு கொடுத்த உடம்பை வச்சு பாவம் செஞ்சால் எவ்வளோ பெரிய பாவம் இல்லையா? அப்போ தன்னை ட்ரஸ்டின்னு புரிஞ்சுக்கிட்டு அப்போ அவருடைய உடலை அவருடைய வழிப்படி தானே நடக்கணும். அந்த வழிப்படி நடக்கிற குழந்தை என்ன பண்ணுவான்? ஸ்ரீமத்தில் தன்னுடைய மனசோட வழி, பரவாயில்ல, இதை பார்க்கலாம், இதை கேட்கலாம், இதை சாப்பிடலாம், அது மனசு சொல்ற வழி. அதை கலப்படம் செய்யாம மனசுடைய வழியோ மற்றவங்க சொல்ற வழியோ கலப்படம் செய்யாம இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் குஷி நிரந்தரமா இருக்கும். எப்பயுமே சக்தியும் நிரந்தரமா இருக்கும் மற்றும் வெற்றியின் அனுபவமும் ஏற்படும். அப்போ நாளைக்கு இந்த பயிற்சி பண்ணணும். நாளைக்கு ஃபுல் யோகா. நாளைக்கு ரொம்ப சீக்கிரமாக வருவோம். 1/2 மணி நேரம் பயங்கர யோகா பண்ணுறோம் டக்குன்னு. சரி, அப்போ பாபா சொல்கிறாரு, முயற்சி அல்லது உழைப்பு குறைவாக இருந்தால் கூட பலன் அதிகமாக இருக்கணும். அப்போது சரியாக ஸ்ரீமத் படி நடப்பவர்கள்னு சொல்லப்படுவாங்க. ஆனால் பாருங்க, நீங்க செய்யற முயற்சி சேவைக்கு ஒரு ஞானத்தை நிறைய பேருக்கு சொல்றீங்கன்னா வார்த்தைகள் கம்மியா பேசியிருப்பீங்க, ஆனா நிறைய பேர் பாபாவுக்கு வந்து ஆகிருப்பாங்க. அது எப்படி ஆகும்? இந்த நிலையில நிலைச்சிருந்து சொன்னீங்கன்னா ஆயிடும். கரெக்டாக ஸ்ரீமத் படி ட்ரஸ்டின்னு புரிஞ்சுட்டு பாபா கையை பிடிச்சிட்டு, பாபா நீங்கள் தான் சொல்கிறீங்க, நான் கருவி அப்படின்னு நீங்கள் புரிஞ்சு சொன்னீங்கன்னா உழைப்பு கம்மியாக இருக்கும், ஆனால் பலன் என்ன இருக்கும்? அதிகமாக இருக்கும். அப்போ தான் உங்களை சரியாக ஸ்ரீமத் படி நடக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் மாயா ஈஸ்வரிய வழியில் மனதின் வழியையும் மற்றவங்களுடைய வழியையும் ராயல் ரூபத்தில் கலப்படம் செய்ய வச்சிடும். அதாவது ராயல்னா அரச குடும்பம்னு வாங்க. இங்கே ராயல்னா என்ன அர்த்தம்னா பார்த்த ஸ்ரீமத் மாதிரியே இருக்கும், ஆனால் ஸ்ரீமத் கிடையாது, மனசுடைய வழி இல்லையா? அந்த மாதிரி அதான் ராயல் ரூபன்றது. பாபா சொன்னார் இப்படி சொன்னார்னு பாபாவுடைய ஞானத்துக்கு தப்பான அர்த்தம் சொல்றது. அதனால அனைத்து பிராப்திகளின் அனுபவம் உங்களுக்கு ஏற்படாது, எப்பயும் குஷி இருக்காது. இதுக்காக தான் பகுத்தறியும் தீர்மானிக்கும் சக்தியை தாரணை செஞ்சீங்கன்னா ஏமாற்றம் அடைய மாட்டீங்க. சூப்பரா பாபா சொல்றாரு, செம பாயிண்ட். அப்போ நாம சொல்லணும், உங்களுடைய குஷி குறையுது, மாயா உங்களை கவர்ந்து இருக்குது, மாயா கிட்ட உத வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மனதுடைய வழி தான் ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குது.
அப்போ அதுக்கு தான் பாபா சொல்கிறார், அஷ்ட சக்திகள் இந்த 2 சக்தியும் வருது இல்லை, பகுத்தறியும் சக்தி, நிர்ணயிக்கும் தீர்மானிக்கும் சக்தி. அந்த சக்தியை பயன்படுத்தி இது மனதுடைய வழியா பாபாவுடைய வழியா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுங்க. அப்படி பகுத்தறியும் சக்தியும் தீர்மானிக்கும் சக்தியும் நீங்கள் தாரணை செஞ்சீங்கன்னா ஏமாற்றம் அடைய மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த சக்தி இல்லைன்னா சரி, அப்படி சக்தி இல்லைன்னா ஏமாந்துடுவீங்க அப்படின்ட்டு பாபா சொல்கிறார். ஸ்லோகன்: தபஸ்யாவின் சக்தியின் மூலம் பாக்கியமளிக்கும் வள்ளல் தபஸ்யாவின் சக்தியின் மூலம் பாக்கியமளிக்கும் வள்ளல் தந்தையை தன்னவர் ஆக்கக்கூடியவரே குழந்தையாக இருந்து எஜமான் ஆவார். தபஸ்யானா என்னது? பாபா நினைவு, கண்டினியூஸ் நினைவு. அந்த அந்த யோக பலத்தின் சக்தியின் மூலமாக இறைவன் தான் பாக்கிய வள்ளல் இல்லையா, பாக்கிய வித்தாத்தா அப்படின்னு பாட்டு வருது இல்லை, ரகு தேசிய கீதத்தில் வருது இல்லை, பாக்கிய விதாதா பஞ்சாப சிந்தா. அது உண்மையிலே இங்கே இறைவனை பற்றி அது அவங்களுக்கே தெரியாது. அப்போ விதாத்தனா வள்ளல். அப்போ பாக்கியத்தை வழங்கக்கூடிய வள்ளல் தந்தையை உங்களுடையவரா ஆக்கக்கூடியவங்க தான் யார்? எப்படி? உங்களுடைய யோக பலத்தின் மூலமாக. யோக பலத்தின் மூலமாக கொஞ்சம் கூட உங்களுக்கு டவுட் வராது. பாபா ஏதாவது பண்ணுவார், பாபா எனக்கு இதை பண்ணு. அப்போ அந்த யோக பலத்தில் நிறைஞ்சிருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நடக்காத விஷயமே இருக்காது, நினைக்கிற அனைத்தும் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு பாபா தவிர யாரும் கிடையாது, அவங்க பாபாட்ட தான் கேட்பாங்க. அப்பா அம்மா ஞாபகம் வராது, யாரும் ஞாபகம் வராது. அப்படி ஆக்கக்கூடிய குழந்தைங்க தான் குழந்தையிலேருந்து எஜமான் ஆகுறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? குழந்தை தப்பு பண்ணும், பெரியவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. அப்போ பாபாவுடைய குழந்தை எதுக்கு ஆகுறீங்க? உலகத்தின் எஜமானன், பாபாவுடைய சக்திகளின் எஜமானன் ஆகணும். அப்படி ஆவாங்க யாரு? தபஸ்யாவின் சக்தியின் மூலம் பாபாவை என்னுடையவர் ஆக்கிறது. நானா பாபான்னு பாபா கேட்கனா என்கிட்ட கேட்டால் பாபா கேட்ட மாதிரி அந்த அளவுக்கு பவர் ஆக்கிக்கிறது இல்லையா? சூப்பரான ஸ்லோகன் இல்லையா? சூப்பர் மருதானம். சரி, ஓம் சாந்தி. சரி, இன்றைய முரளியின் தலைப்பு பாபா தான் ஹீரோ அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கேள்வி: சன்னியாசிகளின் யோகம் வந்து ஸ்தூலமான யோகம், ஆன்மீக குழந்தைகள் யோகம் ராஜயோகத்தின் மூலம், அது எப்படி அப்படின்னு கேட்டாங்க. சன்னியாசிகள் எல்லைக்குட்பட்ட சன்னியாசிகள் எதை நினைக்க கற்றுக் கொடுக்குறாங்க? சன்னியாசிகள் பிரம்மத்தை நினைக்க கற்றுத்தர மாட்டாங்க. பிரம்மத்தை தான் நினைக்க கற்றுக்கிடுவோம். பிரம்மம்னா பரந்தாமம். பிரம்மத்தை தான் நினைக்க கற்றுருவாங்க. ஆனா அது வீடுதான். ஆனா ஆத்மீக குழந்தைகள் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை நினைவு செய்யறது எப்படி அப்படின்னு கத்துருவாங்க. அப்ப சன்னியாசிகள் ராஜ்யத்தை விடுறதுதான் கத்து தருவாங்க தவிர ராஜ்யத்தை அடையது கத்துற மாட்டாங்க. இதுல இருந்து ராஜயோகம் எப்படி கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பாடல்: நீ அன்பு கடலாவாய் அப்படின்னா பாபா தான் அன்பு கடலாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். நம்மளும் பாபா மாதிரி அன்பு சுலபமா ஆகுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓம் சாந்தி என்றால் ஆத்மாவினுடைய சுய தர்மமே அதான். அப்ப ஆத்மா தன்னை அறிமுகப்படுத்திக்குது. ஒருத்தர்கிட்ட ஓம் சாந்தி சொல்றீங்கன்னா நான் ஆத்மா உணர்வுல இருக்கிறேன்னு தான் அர்த்தமே. அதுக்கு ஓம் சாந்திக்கு அதான் அர்த்தம். அதை ஞாபகம் வச்சுட்டு ஓம் சாந்தி சொல்லுங்க யாரை பார்த்தாலும். கல்பவருஷத்தின் மரம் கல்பவருஷ மரத்தோட கடை இடை முதல் அனைத்தையும் அறிந்தவர் பாபா தான், சிவன். ஏன்னா அவர் தான் அந்த மரத்தின் விதையாக இருக்கிறாரு, உயிரோட்டமா இருக்கிறாரு. சரி, நீங்க சொல்லுங்க. இது சொல்லுங்க. சரி, சொல்லுங்க. இது நாடகம். இதுல அனைவருமே நடிகர் தான். பாபா நம்மளும் நடிச்சுதான் ஆகணும், பாபாவும் கடைசி 100 வருஷத்துல நடிச்சுதான் ஆகணும். ஆனா நம்ம நடிக்கிறோம் தெரியாமலே கோபப்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம தான் இங்க ஹீரோவே. நம்ம தான் கோபப்பட்டு இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நம்முடைய குணமே குரங்கு குணம் போல் இருந்ததால தான் கடைசியில பாபா வந்தாரு. அதான் ஆஞ்சநேயர் குரங்கு. எல்லாருடைய முகம் மட்டும் இன்னைக்கு மனுஷன் மாதிரி இருக்குது, ஆனா குணங்கள் எப்படி இருக்குது? குரங்கு மாதிரி இருக்கு. தூய்மையான பாரதத்தை பதிதமாக ஆக்கிரமணே ராவணன் தான். ஆனா நம்ம ராவோட ஃப்ரெண்டாவே இருந்துட்டு இருக்கோம். அது விடுபட்டு இருக்கதான் நம்ம பாபாவை நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இருங்க பாவம், அவருக்கு பாயிண்டே இல்லாத மாதிரி பண்ண. சீக்கிரம் சொல்லுங்க. அப்புறம் ராவண ராஜ்யம் இலங்கை மட்டும்தான் இல்ல, ஒட்டுமொத்த உலகமே ராவண ராஜ்யம் இருந்தாங்க. அப்புறம் கிறிஸ்தவர்களுக்கும்
உங்களுக்கு தொடர்பு உண்டு. நெருங்கிய தொடர்பு இருக்குது. நம்ம கிட்ட இருந்து தான் அவங்க கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த உயர்ந்த பாரதத்தை அவங்க தான் விழுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல கிறிஸ்தவர்கள் இதை புரிஞ்சுக்குவாங்க. அதனால அவங்களுக்கு புரிய வைங்கன்னு சொல்றேன். நான் சொல்றேன். பாரதவாசிகள் முழுவதுமே ஆதி சனாதன தேவி தர்மத்தவர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆதி சனாதன தேவி தர்மம் வந்து மறைஞ்சு போன பிறகுதான் மற்ற தர்மங்களே வந்துச்சு. விகாரியான காரணத்தினால தேவதைகள் சொல்லிக்கல, இந்துன்னு சொல்லிட்டாங்க. மனித சிருஷ்டி மரம் வந்து விநாசமாக போகுது, விநாசமா அழிஞ்சு போக போகுது, சொர்க்கம் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், பாபா மட்டும் நினைவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய அனைத்து பாவங்களும் விடுபட்டுரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆத்மா அபிமானி தேக அபிமானம். ஆத்மா அபிமானம் ஆத்ம உணர்வோட இருக்கிறது. மற்றபடி பரந்தாமத்தை நினைவு செய்யறதுனால ஒன்றும் பாவம் அழியாது. தேக அபிமானம் தேக உணர்வோட தமோ பிரதானமா இருக்கிறது. ஆத்மா அபிமானம் தான் நம்ம சொத பிரதானம் ஆயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. மனிதர்கள் மட்டும் நீங்க ஆத்மாக்களே நீங்க மட்டும்தான் இந்த நாடகத்தை நடிக்கிறீங்கன்னு இல்லை, நானும் இதுல நடிக்கிறேன்னு சொன்னாங்க. அதுல நம்பர் 1 இல்லையா? நம்பர் 1 ரோல் இருக்கு. என்ன ரோல்? என்னது? அது ஓகே. அது என்ன ரோல், என்ன நடிப்பு? அவருடைய நடிப்பு பாகம் என்னது? ஆத்மாக்களுக்கு தூய்மையற்ற ஆத்மாக்களை தூய்மையாக்குற, நரகத்தை சொர்க்கமாக்குற. சரி, மறுஜீவான்னு சொன்னாங்க. மறுஜீவா இல்ல, ஹிந்தி வார்த்தை மர்ஜீவா. மர்னா இறப்பது, ஜீவானா வாழ்வது. நம்ம இறந்து கொண்டே வாழ்கிறோம் அப்படின்னு அதனால பேரை மாத்தினாரு இல்லையா? பாரதத்தின் யோகத்தை நிராகர தந்தை தான் வந்து சொல்லி புரிய வைக்கிறாரு. ராஜயோகத்தை நிராகர தந்தை தான் சொல்லி புரிய வைக்க முடியும். மற்ற சமயத்துல சொல்லி புரிய வைக்க முடியாது. அவரே இல்லற வாழ்க்கையை விட்டுட்டு தான் வந்திருக்காரு. அவர் எப்படி சொல்லி தருவாரு அப்படின்னு சொன்னாங்க. தந்தையை நினைவு செய்யறது மட்டும்தான் ஆத்மாவோட பாவம் அழியும் அப்படின்னு சொன்னாங்க. தந்தையை நினைவு செய்வது மூலமா ஆத்மா பாவம் அழியும் சொன்னாங்க. மனிதர் வந்து மனிதர்களுக்கு சத்கதி வழங்க முடியாது. மனிதர்களுக்கு சொல்லுங்க. குடுமி தானே சொல்லுங்க. உச்சி குடுமி நாம பிராமணர்கள் இல்லையா? பிராமணர்கள் தான் உச்சி குடுமி போன்றவர்கள். அதாவது உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் நீங்க தான்றார் பாபா. ஓ ஆத்மாக்களே, உங்களோட நினைவின் தொடர்பை என்னிடம் நினைவுபடுத்துங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கிறிஸ்துவ குலம்னா பாரதத்தோட ராஜ்யத்தை விழுங்கிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவங்க புரிஞ்சுக்குவாங்க நம்ம ஞானத்தைன்ற இல்லையா? கிறிஸ்தவர்கள் வந்து நம்ம தோல் பலத்தின் மூலமா தான் நம்ம ராஜ்யத்தை மத்த எல்லாமே தோல் பலத்தின் மூலமா தான் அடையறாங்க. நாம மட்டும் எப்படி அடையறோம்? எல்லாமே தோல் பலத்தின் மூலம் ராஜ்யம் வாங்கினாங்க. பாரதவாசிகள் நம்ம தான் யோக பலத்தின் மூலமா ராஜ்யத்தை வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கல்புத்திலிருந்து தங்க புத்தியும், தங்க புத்திலிருந்து கல்புத்தியும் மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சத்துகத்துல 16 கலைகள் இருந்துச்சு. அதாவது 2 கலை குறைஞ்சுதான் சூத்திரர்கள். எந்த கலையும் மற்ற நிலை தான் சூத்திரர்கள். இப்ப மீண்டும் பிராமணர்களா இருக்கிறோம். நான் வந்து இன்னைக்கு நிறைய பேர் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்னன்னா ராமராஜ்யம், தங்க யுகம், சூரிய வம்சம், விஷ்ணுபுரி, சத்தியுகம். சத்தியுகம் சொர்க்கத்தை பத்தி நிறைய பேர் சொல்லி இருக்கிறார். சரி, அவ்வளவுதானா? அவ்வளவு சொன்னீங்க. கர்மயோகம்னா நம்ம கை வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும், ஆனா மனம் புத்தி வந்து பாபாவுடைய நினைவுல இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பாபா வந்து அனைவரையும் அழைத்து செல்வாரு, அழைத்து செல்றதுக்கு தான் வர சுகத்துக்கு. ஆனா நம்ம எவ்வளவு முயற்சி, அனைவருன்றதுக்கு ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னது, பிரியதர்ஷினிகளை அழைச்சிட்டு போவாரு. ஏன்னா அவரு பிரியதர்ஷினி எல்லாருக்கும். அனைவரும் அழைச்சு சொல்றாரு. ஆனா வருஷக்கிரமா பதவி கிடைக்குது, அவங்க செஞ்ச முயற்சிக்கு ஏற்ற மாதிரி பதவி கிடைக்குதுன்னு சொன்னாங்க. இல்லற வாழ்க்கையில இருங்க, ஆனா தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க. முயற்சிக்கு ஏற்ற மாதிரி தான் பதவி. சூப்பர். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் பாரதவாசிகள் சொர்க்கவாசியாக மாறுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. தார்மீக முக்கியத்துவம் வந்து கர்மயோகத்தை செய்து கொண்டே பிரியதர்ஷனை நினைவு செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம வந்து லட்சுமி ஆகணும்னா தாய் தந்தையை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பாவை ஃபாலோ பண்ணாதான் அந்த சீட்ல உட்கார முடியும் இல்லையா? வரதானம் குஷி சக்தி வெற்றி நிறைஞ்சு இருக்கணும்னு அதுக்கு விளக்கம் என்ன? விளக்கம்
இங்க வாங்க. பார்க்காம சொல்லணும். ஆ சொல்லுங்க. நம்ம வந்து நிரந்தரமான குஷி வெற்றியை அனுபவம் செய்யணும்னா நம்ம தன்னை வந்து ட்ரஸ்டின்னு புரிஞ்சுக்கிட்டு ஸ்ரீமத் படி நடந்து, அதுவும் கலப்படம் இல்லாத ஸ்ரீமத் படி நடந்து பாபாவை நினைவு செஞ்சோம்னா நம்ம நிரந்தரமான குஷியை வெற்றியை அனுபவம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதாவது மற்றவங்க வழியை கலப்படம் செய்யாம இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் நிரந்தர குஷி வெற்றியின் அனுபவம் ஏற்படும். சரி, அப்புறம் முயற்சி வந்து குறைவாக இருந்தாலும் பலன் அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு நீங்க ட்ரஸ்ட் விடுபட்ட நிலையில இருக்கும்போது தான் அது கிடைக்கும்ன்றது. அப்படி இருக்கணுங்க, அது உண்மைதான். ஸ்லோகன் வந்து யோக பலத்தின் மூலம்தான் பாக்கிய வல்லலான பாபா. இல்ல இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, மாயா வந்து இந்த ஈஸ்வரன் கொடுக்குற இந்த ஸ்ரீமத்துல மண்மத்தையும் மத்தவங்க மத்தையும் கலக்க வச்சிடும். அதனால நீங்க 2 சக்தியை பயன்படுத்தி எச்சரிக்கையா இருக்கணும். என்ன சக்தி? வந்து பகுத்தறியும் சக்தி, தீர்மானிக்கும் சக்தி. ஸோ இந்த சக்தியை நீங்க தாரணை செய்ய செய்ய அப்ப என்ன ஆகும்? ஏமாந்துட மாட்டீங்க, மாய கிட்ட ஏமாற மாட்டீங்க. யோக பலத்தின் மூலம் வந்து பாக்கிய வல்லலான பாபாவோட குழந்தை பாபா வந்து தன்னை என்னுடையவர் அப்படின்னு நினைச்சு பாபாவோட குழந்தையாகி பாபாட்ட இருந்து சக்தியை பெற்று நம்ம எஜமான் ஆகுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எஜமான் ஆகும். அதாவது குழந்தை நிலையில இருந்து எஜமான் நிலையை யாரு அடையிறாங்க அப்படின்னா, தபஸ்யாவின் சக்தியின் மூலம் அந்த பாக்கிய வல்லல் பாபாவே தன்னுடையவர் ஆக்குறது. யோக சக்தி யார் அதிகமா பாபா நினைக்கிறாங்களோ அவங்களதான் பாபா நினைப்பாரு, அவங்களுக்கு தான் எல்லாம் பண்ணுவாரு இல்லையா? நினைக்காத குழந்தை அவரு எதுக்கு பண்ணணும்? ஸோ வரிசைக்கிரமா இருக்குது இல்லையா? சரி, ஓம் சாந்தி.